விடுதலை போராட்ட காலத்துல இருந்த தேசியவாதம் இல்ல, சுதந்திரத்தை எதிர்த்தாங்க. அதே மாதிரி இவங்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் விடுதலை போராட்டத்துல பெரிய பங்கு ஒண்ணும் இல்ல. பெரிய பங்கு ஒண்ணும் இல்லைங்கிறது மாத்திரம் இல்ல, இவங்களுடைய முன்னோடிகள் எதிர்த்தாங்க. சுதந்திரம்ங்கிறது நமக்கு இப்ப தேவையில்லை, எல்லாருக்கும் சுதந்திரம் கிடைத்தாங்க பரவாயில்ல, சென்னை மாகாணம் மாத்திரம் வெள்ளக்காரங்க ஆட்சியின் கீழ் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நீதி கட்சியின் சொல்லுச்சு, திராவிடர் கழகமும் சொல்லுச்சு. இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இது வேஷமா இந்த வேற? இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்படிப்பட்ட கொடுமைகளை எல்லாம் சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு செஞ்சிருக்கு அப்படிங்கறத எல்லாத்தையும் இப்ப மூடி மறைச்சது மாதிரி இதுவரைக்கும் இந்திய ஊடக வரலாற்றுல மூடி மறைச்சது கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. ஒரு நாசகர சக்தியா அபிஷியல் டிஎம்கே ஆன அந்த சூழ்நிலையில அதை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற மக்களினுடைய உள்ள கிடக்கைக்கு உருக்கொடுக்கக்கூடிய விதத்துல தமிழ்நாட்டின் தலை சிறந்த மனிதாபிமானி எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி. அவர் அந்த கட்சியை உருவாக்கினார். திராவிட முன்னேற்ற கழகம் பர்டிகுலரா இவர் வந்ததுக்கு பின்னாடி, கருணாநிதி தலைமைக்கு வந்ததுக்கு பின்னாடி டோட்டலா பிராந்திய முதலாளிகளினுடைய கைப்பாவையா அது வந்துச்சு. ஒரே ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்க முடியும். என்ன உதாரணம்னு சொன்னாக்க, டிவிஎஸ் நிறுவனம் போலீஸ் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் கேட்கிறாங்க. எம்ஜிஆர் தலைமையில் இருக்கக்கூடிய அரசுத்தை கேட்கிறாங்க. அவர் சொன்னாரு, தொழிலாளிகளை உதைக்கிறதுக்கு போலீஸ் அனுப்ப மாட்டேன், நீ அவங்ககிட்ட பேசி தீர்த்துக்க. 1971 கருணாநிதி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி நிறைய ஸ்ட்ரைக் இதெல்லாம் நடக்குதாங்க. சென்னையில லூகாஸ் டிவிஎஸ்ல நடக்குது, எம்ஆர்எஃப்ல நடக்குது, இப்படி பல இடங்கள்ல நடக்குது. இப்படி நடக்கும்போது அவர் என்ன சொன்னாரு, இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. பிஜேபியை ஒழிக்கணுங்கிறதுக்காக இந்த இந்தியா கூட்டணியை ஆதரிப்போம்னு நம்ம ஆரம்பிச்சோம்னாக்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு தொழிலாளிக்கு, தமிழ்நாட்டு விவசாயிக்கு, தமிழ்நாட்டின் கல்விக்கு, தமிழ்நாட்டினுடைய பொது சுகாதாரத்துக்கு எல்லாத்துக்குமே தீங்கு விளைவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அரசை இது இந்தியா கூட்டணியில இருக்குங்கிறதுனால ஆதரிக்கிறதுங்கிறத ஒரு நிலைப்பாட்டை நம்ம எடுக்க முடியுமா? கண்ணை வித்துட்டு கண்ணாடி வாங்க முடியாது. ஸ்டாலின் தேசத்தை காக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதாவது அவங்களுடைய அடிப்படை கொள்கை என்னன்னு சொன்னாக்க, இந்திய தேசியம்ங்கிறது அவங்களை அமுக்கி வச்சிருக்கு, அவங்க நலன்களை பூரா வெளியே கிளம்ப விடாம வச்சிருக்குன்னு அர்த்தம். இதுல தேசத்தை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறார். எதை வேணாலும் இவங்க பேசலாம். சிபிஎம் சிபிஐ கட்சி ஒரு காரணம் சொல்லட்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்க இந்த காரணத்துக்காக சப்போர்ட் பண்றோம்னு ஒரு வேலிடான காரணத்தை சொல்லட்டும். ஒரு வேலிடான காரணம் கூட அவங்ககிட்ட கிடையாது. ஒன்னே ஒண்ணு அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னாங்க, பிஜேபி இருக்கிறாங்க. பிஜேபி இங்க சக்தியே கிடையாது. பிஜேபியை பத்தி நீ திருப்பி திருப்பி பேசுறதுனால பிஜேபி ஒண்ணு இருக்குன்னு மக்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரையில திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையா எதிர்க்கிறது தான் கம்யூனிஸ்டுகள் செய்ய வேண்டிய ஒரே வேலை. வணக்கம். இப்போது தற்கால அரசியல் சார்பாக சில முக்கியமான கேள்விகளை, மக்கள் மனதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான கேள்விகளுக்கு விடை காண்றதுக்காக கம்யூனிஸ்ட் ஒர்க்கர்ஸ் பார்ட்டியின் தென்னிந்திய பொதுச் செயலாளர் தோழர் ஆனந்தர் கிட்ட ஒரு நேர்காணலை
பெற்றிருக்கோம். தோழர் ஆனந்தன், வணக்கம். வணக்கம். நம்ம கூட தோழர் ஆனந்தனும் தோழர் சிவகுமாரும் இருக்காங்க. தோழர் ஆனந்தன் கம்யூனிஸ்ட் ஒர்க்கர்ஸ் பார்ட்டியின் தென்னிந்திய பொதுச் செயலாளர், தோழர் சிவகுமார் மாநில அமைப்பு செயலாளர். தோழர், இந்த கேள்விங்கிறது எப்படி அப்படின்னா நிறையா கேள்விகள் இருக்குது. ஒரு பரந்துபட்ட கேள்வி, அதில் அதை பிரித்து வச்சுருக்கோம். நாங்கள் இந்த கேள்விகளை நாங்கள் கேட்குறோம். பொதுவாக இப்போ இந்திய அளவில் பாஜகவுக்கு ஒரு பெரிய மக்கள் எதிர்ப்பு இருக்குது. தமிழகத்தில் அது உண்மையிலேயே அதிகமாகவும் இருக்குது. அப்போ இது சராசரியான கேள்வி தான். இப்போ நிறையா பேர் நிறையா விதமாக அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் வேண்டாம் பிஜேபி? பொதுவாக முதலாளித்துவ ஜனநாயகத்தில் சூஸ் த லெஸ்ஸர் ஈவில்னு சொல்லுவாங்க. அப்போ காங்கிரஸை விட சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸும் பிஜேபியும் ஒரே புள்ளியில் வைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்களோட ஸ்டாண்ட் என்ன? ஏன் பிஜேபி வேணாம்? ஏன் பிஜேபி மிக மோசமான சக்தின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முதற்கண் நீங்கள் சொன்னது மாதிரி நான் ஒரு கம்யூனிஸ்ட் பை கன்விக்ஷன். அது தவிர கம்யூனிஸ்ட் ஒர்க்கர்ஸ் பார்ட்டிங்கிற அந்த ஆர்கனைசேஷனுடைய தென்னிந்திய பொதுச் செயலாளராகவும் இருக்கேன் நான். அப்போ கம்யூனிஸ்டுகளினுடைய அரசியல் மற்ற அரசியலிருந்து வேறுபட்ட அரசியல். அது தேர்தல் அரசியலோடு மட்டும் நின்று போகிற அரசியல் இல்லை. இன்னமும் சரியாக சொல்ல போனாக்க தேர்தல் அரசியல்ங்கிறது அதோட அரசியலில் ஒரு பங்கு, மிகப்பெரிய பங்குன்னு சொல்ல முடியாது. ஒரு பங்கினை மட்டும் வகுக்கக்கூடிய ஒரு போக்கு தான் தேர்தல் அரசியல். அப்போ இந்த இதில் என்னன்னு சொன்னாக்கா, அப்போ கம்யூனிஸ்டுகளினுடைய அரசியல் எதில் மெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, மக்கள்கிட்ட அவங்க பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய கஷ்டத்துக்கு காரணம் என்ன அப்படிங்கிற புரிதலை அவங்ககிட்ட ஏற்படுத்தி, அந்த புரிதலை மையமாக வைத்து அவங்கள்ட்ட ஒரு சமூக மாற்ற சிந்தனையை, இந்த சமூகங்கிறத அடிப்படையில் மாற்றினாத்தான் நம்ம பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை அவங்ககிட்ட கொண்டு வரணும் அப்படிங்கிற அரசியல் கம்யூனிஸ்டுகளினுடைய அரசியல். அப்போ அந்த அரசியலை செய்கிற அளவுக்கு இந்தியாவில் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் ஸ்ட்ராங்காக இல்லை. இன்னும் குறிப்பாக சொல்ல போனாக்க, அதுக்கான வலுவினை கொண்டதாக நம்ம அமைப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பெருசாக ரிமோட்டாக கூட நம்ம கற்பனை பண்ண முடியாது. பட்டு இந்த மாதிரி சூழ்நிலையில் என்னன்னு சொன்னாக்க, நம்ம எப்படிப்பட்ட உபாயத்தை கையாண்டு இந்த கம்யூனிஸ்ட் அரசியலை மக்கள்கிட்ட கொண்டு போகிறது அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. அது சகஜமான நிலைமை இருக்கும்போது, அதாவது ஜனநாயகம்னு சொல்லக்கூடிய அந்த ஆட்சி முறைங்கிறது அத்தனை சிக்கல் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்னன்னு சொன்னாக்க, இடதுசாரி ஜனநாயக ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு வரையறையின்படி கம்யூனிஸ்ட் கட்சிகள் வளர்கிற வரைக்கும் ஒரு ஐக்கிய முன்னணியை அமைக்கிறது வழக்கம். ஆனால் அந்த ஐக்கிய முன்னணிங்கிறது தேர்தலை ஒட்டி ஏற்படுறது கிடையாது. மக்களுக்கு இந்த சமூகத்தில் அடிக்கடி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பிரச்சனைகள் சார்ந்து அவங்களுக்கு ஒரு வேதனைகள் இருக்கும், கோபம் இருக்கும். இதுக்கெல்லாம் வடிகால் கொடுக்கறது மாதிரி இயக்கங்கள் இது அவங்கள வச்சு ஏற்பாடு பண்ணணும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக உரிமைகள்லாம் சொசைட்டியில் இருக்கும்போது நம்ம இது பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னாக்க, இந்த மாதிரி இடதுசாரி சிந்தனை உள்ளவங்க, இடதுசாரி சிந்தனைனா என்னன்னு சொன்னாக்க, அடிப்படை சமூக மாற்றத்தின் மூலமாக தான் மக்களினுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும்னு சொல்கிறது. ஆட்சி மாற்றங்கள் மூலமாக இல்லை. அது தவிர ஜனநாயகம் பேசக்கூடியவங்க, அதாவது தாராளவாத மதிப்புகள், சிவில் உரிமைகள், அடிப்படை உரிமைகள், இது எல்லாத்தையும் எல்லா சூழ்நிலையிலையும் மக்களுக்கு கொடுக்க முடிஞ்சதா நம்ம வாழக்கூடிய அமைப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க. இவங்களையெல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம ஒரு ஐக்கிய முன்னணி மாதிரி அமைச்சு
அதனை அந்த அமைப்பு வந்து மக்களினுடைய பிரச்சனைகளுக்காக இயக்கங்கள் எடுக்கும். அந்த இயக்கங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த போக்குல தேர்தல் வந்துச்சுனாக்க தேர்தலையும் எதிர்கொள்ளும். இப்படித்தான் வந்து கம்யூனிஸ்டுகளினுடைய அரசியல் இந்த ஐடியல் ஃபார்ம் வந்து இருக்கணும். ஆனா இப்ப இருக்கக்கூடியது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. என்னன்னு சொல்லிட்டோன்னு சொன்னாக்க, நான் சொன்ன அந்த அடிப்படை உரிமைகள், ஜனநாயக உரிமைகள் இதெல்லாம் வந்து இன்னைக்கு மக்களுக்கு இருந்துகிட்டு இருக்கானாக்க இல்லை. அதுக்கான ஸ்பேஸ் வந்து ரொம்ப குறுகிருச்சு. வெரி வெரி ஃபார்மலா வந்து அது இருக்கிறதா சொல்றாங்க. எதை வச்சுனாக்க எலெக்ஷன் நடத்துறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாக்க, புது புது சட்டங்கள், யுஏபிஏ சட்டம், என்ஐஏ சட்டம், இப்படிப்பட்ட சட்டங்கள் எல்லாமே வந்து இயற்றப்பட்டிருக்கு. அப்ப இந்த சட்டங்களின் அடிப்படையில் வந்து மத்திய அரசு அதனுடைய வரம்பை தாண்டி மாநிலங்களுக்குள்ள வந்து கூட வந்து அவங்க விரும்புகிறவங்க மேல நடவடிக்கை எடுக்கலாம், கைது பண்ணலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் வந்து உருவாயிருக்கு. அதுக்கடுத்து வந்து யாருமே அவங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து, குறிப்பா மாணவர்கள் கூட வந்து போராட முடியல. ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி இதுல எல்லாம் போராடின மாணவர்களுக்கு என்ன ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது வந்து பலருக்கும் தெரியும். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிலவும் போது அப்ப இதைத்தான் நம்ம வந்து என்ன சொல்றோம்னாக்க, உரிமைகள் மறுக்கப்படக்கூடிய சூழ்நிலைங்கிறது வந்து வந்துச்சுன்னு சொன்னாக்க, அப்ப வந்து ஒரு பாசிசத்தன்மை வாய்ந்த ஒரு ஆட்சி முறை வந்து ஜனநாயகத்தை இடம்பெயர்த்து உள்ள வந்துகிட்டு இருக்குன்னு சொல்றோம். அப்படிப்பட்ட போக்கு வந்துருச்சுனாக்க கம்யூனிஸ்டுகளினுடைய அணுகுமுறை வேற மாதிரி ஆயிரும். அந்த அணுகுமுறை என்னன்னாக்க, இடதுசாரி ஜனநாயக ஒற்றுமைங்கிறது வந்து இல்லாம பரந்துபட்ட ஒரு பாசிச எதிர்ப்பு முன்னணி அப்படிங்கிற ஒன்றை உருவாக்கி அதன் அடிப்படையில் போராடணும் அப்படிங்கிறது மாதிரி வந்துடும். அப்ப பரந்துபட்ட பாசிச எதிர்ப்பு முன்னணினா என்ன? அதாவது பாசிசத்தை குறிப்பா இன்னமும் காங்கிரீட்டா இன்னைக்கு இருக்கக்கூடிய கண்டிஷனோட வந்து பொருத்தி சொல்லணும்னாக்க, மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த ஆட்சியை எதிர்க்கிறதுக்கு முன்வரக்கூடிய கட்சிகள், தனிநபர்கள், அமைப்புகள் எல்லார் கூடயும் வந்து ஒன்னா சேரணும். எல்லார் கூடயும் வந்து ஒன்னா சேர்ந்து இந்த பாசிசத்தை கொண்டு வரக்கூடிய அந்த அமைப்பை வந்து பின்னுக்கு தள்ளணும். அதனுடைய பாசிச முஸ்தீபுகளை வந்து முறியடிக்கணும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம இப்ப இருக்கோம். அப்ப இந்த சூழ்நிலையில வந்து காங்கிரஸ், பிஜேபி இது ரெண்டு பேரையும் வந்து ரெண்டுமே ஆளும் வர்க்கத்தினுடைய கட்சிகள், இவங்களை பூரா சமநிலையில வச்சு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்தோம்னு சொல்லிட்டு வந்து சொன்னாக்க, இந்த காலகட்டத்தை வந்து சரியா கணிக்காத தவறினை செய்தவங்களா நம்ம ஆயிடுவோம். அப்படிப்பட்ட தவறை செய்தோம்னு சொன்னாக்க அதுக்கு பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால இப்ப வந்து என்னன்னு சொன்னாக்க, இப்போ பாசிச காலகட்டம்ங்கிறது இருக்கு. அதனால வந்து பாரதிய ஜனதா கட்சியை இந்த தேர்தலில் மாத்திரம் இல்லை, மக்கள் இயக்கங்கள் மூலமாகவும் அவங்களுக்கு ஏற்கனவே அனுபவிச்சுக்கிட்டு இருந்த உரிமைகளை திரும்பியும் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொண்டு வர்றதுக்காக இயக்கங்கள், தேர்தல் அனைத்தின் மூலமாகவும் வந்து அதை எடுக்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கும். அதே சமயத்தில் வந்து இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாக்க, தமிழ்நாட்டிலையும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. அதனால அதையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த தேர்தல் வியூகத்தை வந்து வகுக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில இருக்கு. அப்ப கண்டிப்பா வந்து நம்ம பிஜேபியும் காங்கிரஸையும் ஒரே நேர்கோட்டில் வந்து பார்க்க முடியாதுங்கிற ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து பிஜேபி அது வந்து அதிகார மத்தியத்துவம் வந்து அது வந்து ரொம்ப சென்ட்ரலைசேஷன் வந்து ரொம்ப வெகுவா ரொம்ப இதா வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த ப்ராசஸ்ல ஸ்டேட் அட்டானமி, அதாவது இந்தியாங்கிறது ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், இந்த ஸ்டேட் அட்டானமியை வந்து அது வெகு சீக்கிரமா வந்து காலி பண்ணிக்கிட்டு இருக்கு. இது வந்து எந்த வகையில உழைக்கும் மக்களை, சாதாரண மக்களை பாதிக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அதாவது கூட்டாட்சி தத்துவம். கூட்டாட்சி தத்துவம்ங்கிறது வந்து நேரடியா உழைக்கும் மக்களை பெருசா பாதிக்கக்கூடிய ஒரு தத்துவம்ங்கிறது வந்து கிடையாது. இன்னொன்று வந்து என்னன்னாக்க, இந்தியா வந்து
ஒரு முழுமையான ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், கூட்டாட்சி தத்துவம் இருந்த நாடு, இருக்கிறதுக்கு வந்து எல்லா சாதக அம்சங்களையும் ஏற்படுத்தி தந்த அரசியல் சட்டத்தை கொண்டிருக்கக்கூடிய நாடுன்னு நம்ம சொல்ல முடியாது. இந்தியா வந்து ஒரு குவாசி ஃபெடரல். ஏன் அப்படி வந்து குவாசி ஃபெடரல் அவங்க வந்து வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாக்க, விடுதலை போராட்ட காலத்துல வந்து பல தேசிய இனங்கள் வெள்ளையரை எதிர்த்துச்சு. அப்படி எதிர்க்கும் போது தனித்தனியா அவங்க வந்து வெள்ளையரை எதிர்த்து வந்து போராடி அவங்கள முறியடிச்சு அவங்களுடைய தேசிய அரசை அமைக்க முடியாது. குறிப்பா தமிழ் தேசிய வாதிகள் வந்து வெள்ளையரை அவங்களே விரட்டிட்டு தமிழ்நாடை ஒரு தனி நாடா, அது மாதிரி வந்து தமிழ் தேசியத்தை மையமாக கொண்ட ஒரு நாடா அவங்க வந்து அமைக்க முடியாது. ஏன்னா வெள்ளைக்காரன் வந்து ரொம்ப ஒரு ஃபார்மிடபுளான எதிரி. அப்ப அதுக்காக வந்து அவங்க என்ன செஞ்சாங்க, இது மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து ஒன்னா சேர்ந்து அந்த வெள்ளையனை எதிர்க்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டை வந்து எடுத்தாங்க. ஏன்னா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாத்தான் அவனை எதிர்க்க முடியும் அப்படிங்கிறது மாதிரி எடுத்தாங்க. அந்த சூழல்ல வந்து ஒரு ஒற்றுமை வந்துச்சு. அந்த ஒற்றுமையைத்தான் நம்ம வந்து இப்ப பாரதி மாதிரி ஆளுகள்லாம் இங்க சொன்னது, எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் இந்நாட்டு மன்னர், அதே மாதிரி வந்து பாரத நாடு என்று தோல் கொட்டுவோம், இந்த மாதிரிலாம் வந்து அவங்க பேசினதினுடைய பின்னணி இதுதான், அந்த சமயத்துல ஏற்பட்டதுதான். அது வந்து என்னன்னாக்க எல்லா மாநிலங்களும் எல்லா தேசிய இனங்களும் ரெண்டரை கலந்து பழகி அந்த பின்னணியில அவங்ககிட்ட ஏற்பட்ட ஒரு உருக்கு போன்ற ஒரு ஒற்றுமையா இருக்கல. அப்படி உருக்கு போன்ற ஒரு ஒற்றுமையா இருந்திருந்தாக்க வந்து அமெரிக்காவில் இருக்கிறது மாதிரி ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை இங்க வச்சிருப்பாங்க. அப்படி இல்லாததுனால இந்த கான்ஸ்டிடியூஷனை எழுதினவங்களுக்கே வந்து முழு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்தோம்னாக்க எந்த சூழ்நிலையிலையும் பல மாநிலங்கள் பிரிந்து போறதுக்கான வாய்ப்புகள் வந்துடும் அப்படிங்கிறத வந்து பார்த்தாங்க. அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாக்க, முக்கியமான கேந்திரமான அதிகாரங்கள் எல்லாத்தையும் வந்து மத்திய அரசுக்கு இருக்கிறது மாதிரி வந்து வச்சுக்கிட்டாங்க. அதையும் தாண்டி எப்பப்ப பல அதிகாரங்களை அவங்க வந்து எடுத்துக்க முடியுமோ அந்த மாதிரி எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பளிக்கக்கூடிய விதத்துல அரசியல் சட்டத்தை வந்து அவங்க வந்து வச்சுக்கிட்டாங்க. அதாவது ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் இப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க 3 லிஸ்ட் வந்து வச்சிருந்தாங்க. இதுல சூழ்நிலைகளை பொறுத்து மத்திய அரசு வந்து பல அதிகாரங்களை, மாநிலங்கள் கைவசம் இருந்த அதிகாரங்களை கூட அது வந்து எடுத்துக்கலாம். அதை வந்து பெரிய தப்புன்னு சொல்லிட்டு வந்து சொல்ல முடியாது. அரசியல் சட்டத்தினுடைய சட்ட மீறல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை சொல்ல முடியாது. அப்படிதான் வச்சிருந்தாங்க. அதனால வந்து இப்ப என்னன்னு சொல்லி சொன்னா, இன்னொன்னு வந்து என்னன்னா, இந்த நம்ம இருக்கக்கூடிய இந்த உற்பத்தி முறையில முதலாளித்துவ பொருளாதாரத்துல சென்ட்ரலைசேஷன்ங்கிறது வந்து நார்மலா ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு நாட்டு அளவுல வந்து சென்ட்ரலைசேஷன்ங்கிறது மாத்திரம் இல்ல, இப்ப நம்ம வந்து பாக்குறோம் குளோபலைசேஷன் பாக்குறோம். ஏன்னா மூலதனம்ங்கிறது வந்து அதுக்கு சாதகமான சூழ்நிலையை நோக்கி போய்கிட்டே இருக்கும். அதனால வந்து தேச வரையறையையும் தாண்டி இப்ப வந்து மூலதனங்கள், பல நாடுகளினுடைய மூலதனங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் குளோபலைசேஷன்ல வந்து என்ன சொல்றாங்கன்னாக்க, எல்லா நாடுகளும் உலக நாடுகளுக்கு எதையாவது விற்கணும், எல்லா நாடுகளும் உலக நாடுகள்ல இருந்து எதையாவது வாங்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இப்ப இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது சென்ட்ரலைசேஷன் அது மாதிரி ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. பொருளாதார ரீதியா ஏற்படக்கூடிய இந்த மத்தியத்துவம் அரசியல் ரீதியாகவும் பிரதிபலிக்கத்தான் செய்யும். அப்ப இவங்க வந்து அதை பிரதிபலிக்க வைக்கிறாங்க. இது நார்மலா நடக்கக்கூடியது. பிஜேபி ஒரு எக்ஸ்ட்ரா மைல் வந்து இதுல போய் வந்து பிஜேபி செய்யறது வந்து என்னன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாக்க, அதாவது அதீதமா ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்ததா வந்து காட்டணும், அதீதமா சில அவங்களுக்கு சாதகமான முதலாளிகளுக்கு வந்து சலுகைகள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணப்போக்கு இருக்கு. அதனால காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கடைபிடிக்கப்பட்ட சமச்சீரான வளர்ச்சி அப்படிங்கிறத வந்து அதுக்கு வழிவகுத்த பிளானிங் கமிஷன், திட்டக்குழு அப்படிங்கிறத வந்து இவங்க கலைச்சிட்டு இப்ப நித்தி ஆயோக்னு சொல்லிட்டு வந்து இவங்க ஒண்ணு கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்துட்டு
எனிஹவ் எப்படினாச்சும் வந்து வளரணும், பெருசா வளரணும் அப்படிங்கிறது மாதிரி வந்து ஒரு எண்ணப்போக்கை கடைபிடிக்கிறாங்க. அதுலயும் சில தொழில் நிறுவனங்களுக்கு வந்து அதீத முன்னுரிமை கொடுத்து வந்து அது மாதிரி வந்து பண்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு எண்ணப்போக்கு வந்துட்டதுனால அந்த எண்ணப்போக்குக்கு குறுக்க நிற்கக்கூடிய ஏற்கனவே அந்த குவாசி பெடரல் சிஸ்டத்துல மாநிலங்களுக்கு இருந்த உரிமைகளை கூட வந்து அவங்க வந்து பறிக்கிறாங்க. அதாவது மாநிலங்கள் வந்து நாங்க எங்கிட்ட இருந்து இவ்வளவு வரியை வாங்கிட்டு போறீங்க, அவ்வளவு வரியையும் எங்களுக்கு நீங்க செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து கேட்கறதுங்கிறது வந்து சரியா இருக்காது. ஆனா அதே சமயத்துல ஒரு பிஸ்கால் பெடரலிசம்ங்கிறது வந்து இருக்கணும். நிதி ரீதியான ஒரு கூட்டாட்சி தன்மைங்கிறது வந்து இருக்கணும். ஒரு மாநிலத்துல இருந்து வந்து நாங்க ₹1 வரி வாங்கிட்டு போவோம், வெறும் 29 பைசா மாத்திரமே அவங்களுக்காக செலவு பண்ணுவோம்னு ஒரு நிலை இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னாக்க அது வந்து அந்த மாநில மக்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதி தான். ஆக இந்த மாதிரி இவங்க என்ன பண்றாங்கனாக்க அவங்களுக்கு பொலிட்டிக்கலா சாதகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள், அதே மாதிரி வந்து அவங்க எந்த முதலாளிகள் வளரணும்னு நினைக்கிறாங்களோ அந்த முதலாளிகளினுடைய தொழில்கள் மற்றது நிறைய இருக்கக்கூடிய மாநிலங்கள், இந்த மாநில மக்களினுடைய வாங்கும் சக்தியை பெருக்கணும், இப்படி பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்கணுங்கிறதுக்காக இவங்க என்ன பண்றாங்க, அந்த நிதி ரீதியான பெடரலிசத்தை வந்து அவங்க காலி பண்றாங்க. அது மாத்திரம் இல்ல, இப்ப அந்த இவங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய மாநிலங்கள் இருக்குல்ல, அந்த மாநிலங்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கை கூட இருக்கணுங்கிறதுக்காக பொறுப்பே இல்லாம சில நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கு வந்து உத்தேசிச்சிருக்காங்க. அதாவது இந்த மக்கள் தொகை பெருக்கம் ஒரு நாட்டை பெருசா பாதிக்கும் அப்படிங்கிறதுல வந்து கம்யூனிஸ்டுகளுக்கு உடன்பாடு இல்லை. அதாவது எல்லா நாடுகள்லையுமே வந்து என்னன்னு சொல்லி சொன்னாக்க மக்கள் தொகை பெருக்கத்தை பயன்படுத்துற அளவுக்கு விஞ்ஞான தொழில்நுட்ப வளர்ச்சிங்கிறது வந்து இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னாக்க மக்கள் தொகை பெருக்கம்ங்கிறது வந்து ஒரு பிளஸ் தானே தவிர அது வந்து மைனஸ் கிடையாது. ஆனா முதலாளித்துவம் முத நெருக்கடிக்கு வந்தப்ப அந்த நெருக்கடிக்கான உண்மையான காரணத்தை மூடி மறைச்சு, அதாவது இங்க வந்து உபரி மதிப்பை அவங்க சம்பாதிக்கிறாங்க, தொழிலாளிகள் வேலை பார்க்குற அளவுக்கு அவங்க சம்பளம் கொடுக்கறது இல்லை, அதுல பாதிதான் சம்பளமா கொடுக்குறாங்க, மீதி அவங்க எடுத்துக்கிறாங்க. இந்த உண்மை வெளியில வராம இருக்கிறதுக்காக அவங்க வந்து இந்த மால்தஸ்ங்கிறவர் மூலமா வந்து மால்தூசியன் தியரி ஆஃப் பாப்புலேஷன் ஒண்ணு வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது மக்கள் தொகை பெருக்கம்ங்கிறது வந்து ரொம்ப அதீதமா போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது மாதிரி வந்து அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. அப்ப அதை வந்து மார்க்சிஸ்டுகளை தவிர, மார்க்ஸ் இது மாதிரி அந்த மாமேதைகளை தவிர வேற பலர் யாருமே எதுக்கல. ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி அது உண்மை மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த இன்னொன்னு வந்து என்னன்னாக்கா, அப்ப ஒரு கேள்வி வந்து வரலாம், அதாவது சீனால வந்து மக்கள் ஜனநாயகம், அதாவது வேறொரு வடிவத்துல சோசியலிசம் இருந்த அந்த சூழ்நிலையில கூட குடும்ப கட்டுப்பாடெல்லாம் இருந்துச்சே அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து வரலாம். அது வந்து ஒரு கண்டிஷன்ல வந்து கொண்டு வந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னாக்க, நம்ம எதிர்பார்க்கிற அறிவியல் பூர்வ தொழில்நுட்ப வளர்ச்சியை நம்ம அடையிற வரைக்கும் இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை வைத்திருப்போம், அதுக்கு பின்னாடி இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை வந்து வைத்திருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன்ல தான் வந்து இது பண்ணாங்க. இப்போ அங்க கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமைங்கிறது வந்து சீரழிஞ்சதாகி போச்சு, முதலாளித்துவம் அங்க வந்துருச்சு. அதனால இனி அப்படிப்பட்ட ஒரு நிலை வருங்கிறது வந்து சொல்ல முடியாது. ஆனா இந்தியா மாதிரி ஒரு நாடுகள்ல வந்து மக்கள் தொகை பெருக்கம் ரொம்ப இருக்குன்னு சொல்லிட்டு வந்து அதை கட்டுப்படுத்துறதுக்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்தாங்க. ஆர்டினரி பீப்புள் அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல தென் மாநிலங்கள்ல இருக்கிறவங்க பூராமே வந்து அதை ஏத்துக்கிட்டு சிங்கிள் சைல்டு இல்லாட்டி 2 குழந்தை, நாம் இருவர் நமக்கு இருவர், இந்த மாதிரி வந்து அதை வந்து அந்த நாம்ஸை கடைபிடிச்சு தென் மாநிலங்கள்ல மக்கள் தொகை பெருக்கம்ங்கிறது வந்து வட மாநிலங்கள்ல இருந்த அளவுக்கு வந்து இருக்கல. மக்கள் தொகை பெருக்கம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்ப மக்கள் தொகை பெருக்கத்தை அடிப்படையாக வைத்து நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை தீர்மானிக்கணும்னு சொல்லிட்டு வந்து சொன்னா
தென் மாநிலங்களில் இருந்து போகக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சு போகும். அதனால 1976 இந்திரா காந்தி இருக்கும்போது அவங்க அப்ப எமர்ஜென்சி இருந்துச்சு. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, அப்ப நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கிறதுக்கான ஒரு காலம் அது. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னாக்கா, இந்த காலகட்டம் பொருத்தமான காலகட்டம் இல்ல. ஆக்சுவலா வந்து நாடாளுமன்ற ஜனநாயகத்தை வலிமைப்படுத்துறதுக்கு பதிலா அதுல தொந்தரவை கொண்டு வந்துடுறது. ஏன்னா தென் மாநிலங்களுக்கு வந்து நிறைய குறைஞ்சிரும் அப்படிங்கிறத வந்து கணக்குல எடுத்துக்கிட்டு 25 வருஷத்துக்கு இதை நான் தள்ளி வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப 2021 வரைக்கும் வந்து அது வந்து வந்துச்சு. 2021 டு தி அன்பிளசன்ட் சர்ப்ரைஸ் ஆஃப் நரேந்திர மோடி, அடல் பிகாரி வாஜ்பேயியுடைய கவர்மெண்ட் இருந்துச்சு. அவரும் இதே தான் செஞ்சார். இன்னொரு 25 வருஷத்துக்கு ஒத்தி வச்சார். இப்ப 2026 டியூ. இவர் வந்து என்ன சொல்றாருனாக்க, 2026 நான் மக்கள் தொகையை கணக்கிட்டு அதன் அடிப்படையில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை மாற்றி அமைக்க போறேன்னு சொல்றாரு. இப்படி மாற்றி அமைச்சாக்க அதனுடைய விளைவு என்ன ஆகும் சொல்லி சொன்னா, உத்தரப்பிரதேசம் ஒரு மாநிலத்துல இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை அளவுக்கு தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சேர்த்தா கூட வந்து வராது. அப்படி வராம இருக்கும்போது வந்து என்ன ஆகும்னாக்க, அந்த ஒரு தேசிய உணர்வு, தேசிய ஒருமைப்பாடு, இந்த எண்ணங்கள்லாம் வந்து இருக்காது. பலருடைய மேலாதிக்கம் அதுல மேலோங்கிறது மாதிரி வந்து இருக்கும். அப்ப இது வந்து இந்த கூட்டாட்சி தத்துவத்தின் மேல வரக்கூடிய ஒரு அடி. இத வந்து இவர் தள்ளி போடுறதுக்கு வந்து எந்த சிரமமும் இல்லை. ஆனா இவர் என்னன்னாக்க, அதிகபட்ச அதிகாரத்தை தன் கரங்களில் குவிக்கணும்னு நினைக்கிறார். எல்லா பாசிச ஆட்சியாளர்களும் அதிகாரத்தை வந்து அவங்களுடைய கையில, அதாவது எந்த கட்சிக்கும் அதிகாரம் இல்லாம அவங்க கையில கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. அவங்க கட்சிகளையும் வந்து வேற எந்த தலைவருக்கும் அதிகாரம் இல்லாம யாருனாச்சும் ஒரு தலைவர் கையில வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில தான் இப்ப அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே வந்து, அவருடைய மார்பகம் எத்தனை இன்ச்சு விரிந்தது, அதுக்கடுத்து நான் சோசன் மேன், நான் வந்து ஒரு இந்த கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்ட ஒரு மனிதன், இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக அமைப்புல வந்து பொறுப்புள்ள தலைவர்கள் பேசக்கூடாத பேச்சா வந்து அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த அடிப்படையில வந்து என்னன்னு சொல்லி சொன்னாக்க, ஒரு பாசிசத்தை நோக்கி வேகமா போறதுக்கு இந்த பெடரலிசத்தின் மேல விழுந்திருக்கக்கூடிய அடி உதவுது அப்படிங்கிற அடிப்படையில நம்ம வந்து இத சாதாரணமா எதுக்கல, கடுமையா எதுக்கிறோம். இதுல பாதிக்கப்படக்கூடியவங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து எதுக்கணுங்கிறதும் வந்து நம்மளுடைய ஆசை. அடுத்து இந்த லைன்ல வந்து ஒரு சின்ன கேள்வி. இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை வந்து காப்பாத்துறதுக்கு வந்து ஸ்டேட் பாலிட்டிஷியன்ஸ் அவங்க வந்து போராடுற மாதிரியும், அதை வந்து இதை பண்றதுக்கு வந்து அதை எதிர்த்து பிஜேபியை வந்து இது பண்றதுக்கு போராடுற மாதிரியும் தமிழ்நாட்டில் ஒரு சூழல் இருக்கு. கூட்டாட்சி அப்படிங்கிற இதை வந்து இவங்க டிஎம்கே வந்து பேசினது எல்லாமே இந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஒரு லைன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, பிஜேபி அப்படிங்கிறது வந்து மதத்தை கையில எடுத்து பாலிடிக்ஸ் பண்ணுது. இங்க தமிழ்நாட்டுல பொதுவா வந்து தமிழ் சென்டிமெண்ட், லிங்குவிஸ்டிக் சென்டிமெண்ட்டை வச்சு பாலிடிக்ஸ் வந்து நடக்குது. இது வந்து எப்படி டெமோக்ரஸிக்கு விரோதமானது? இது எந்த வகையில வந்து காமன் பீப்புளோட, அதாவது ஒர்க்கிங் கிளாஸ் பாலிடிக்ஸுக்கு இல்ல ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளுக்கு எந்த வகையில உதவும்? சாதாரண மக்களுக்கு இது வந்து எப்படிப்பட்ட இது வரும் அப்படிங்கிறத பத்தி உங்களோட கருத்து. மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியாது, அடிப்படையில தீர்க்க முடியாதுங்கிற முடிவுக்கு வந்து இந்த முதலாளித்துவ அமைப்பை மாற்றாம அப்படியே வச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் வந்து ஒட்டு போட்டே இதை நடத்திடுவோங்கிறவங்க வந்து வந்துட்டாங்க. அதனால அவங்க கண்ணுக்கு தெரியாத பல கண்ணோட்டங்களை மக்கள் முன்னாடி வந்து நிறுத்தி, அந்த கண்ணோட்டங்கள் குறித்து வந்து இடைவிடாத ஒரு பிரச்சாரத்தை ஊடகங்கள் மூலமா வந்து மேற்கொள்ள செய்து, அதன் மூலமா அது வந்து வேற எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது, மக்கள் எதிர்கொண்டு இருக்கக்கூடிய அன்றாட பிரச்சனைகள் விட எல்லாத்தையும் விட அது ரொம்ப முக்கியமானதுங்கிறது மாதிரி பொய் தோற்றத்தை அதுக்கு ஏற்படுத்துறாங்க. அப்படிப்பட்டதுதான் வந்து தேசியவாதம், மதவாதம், பிராந்தியவாதம் ஆகிய இந்த போக்குகள். தேசியவாதம்ங்கிறது வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, நம்ம நாட்டுல தேசியவாதம்ங்கிறது வந்து முற்போக்கான ஒன்னா இருந்த சமயத்துல பல நாடுகள்ல வந்து இருந்த தேசியவாதம்ங்கிறது வந்து எதேச்சதிகார தன்மையுடையதா வந்து இருந்துச்சு. இப்ப நம்மள ஆண்ட பிரிட்டிஷ்காரன் வந்து அவன் தேசியவாதத்தை எந்த வார்த்தைகள்ல வெளிப்படுத்தினான்னு சொல்லிட்டோம்னு சொன்னாக்க, பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் அவ்வளவு விரிந்தது, இந்த சாம்ராஜ்யத்துலதான் சூரியன் எழும் சூரியன் விழும் அப்படின்னு சொல்லிட்டோம்னு சொன்னான். அப்ப அது அவனுடைய மேலாதிக்க போக்கை, மேலாண்மையை நிலைநாட்டக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்த ஒரு பேச்சு.
அதுதான் அவன்கிட்ட இருந்த தேசியவாதம். அந்த தேசியவாதம் வந்து நல்ல தேசியவாதம் இல்ல. ஆனா நம்ம அந்த காலகட்டத்துல விடுதலை போராட்டத்தின் போது நம்மகிட்ட இருந்த தேசியவாதம் என்னன்னு சொல்லி சொன்னா, பல பிராந்தியங்களா பிரிஞ்சு கிடந்த அந்த தேசிய இன மக்கள் எல்லாரையும் வந்து வெள்ளையனை எதிர்த்து நம்ம ஒண்ணு சேர்ந்து போராடணும் அப்படிங்கிறது மாதிரி ஒண்ணு சேர்க்கக்கூடிய ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்தை வந்து அந்த தேசியவாதம்ங்கிறது வந்து செஞ்சிச்சு. அந்த தேசியவாதம் முற்போக்கான தேசியவாதம். ஆனா தேசியவாதம் எல்லா காலகட்டத்திலையுமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. ஒரு காலகட்டத்துல முற்போக்கா இருக்கிறது, இன்னொரு காலகட்டத்துல அதனுடைய பொருத்தத்தை இழந்ததுக்கு பின்னாடி வந்து பிற்போக்கானதா ஆயிடும். எந்த தேசியவாதம் மக்கள்கிட்ட ஒற்றுமையை ஏற்படுச்சோ அந்த தேசியவாதம் இன்னைக்கு வந்து என்னன்னு சொல்லி சொன்னாக்க, மக்கள்கிட்ட வந்து என்னன்னா மக்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை பறிக்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து அது பயன்படுது. நம்ம தேசம் உயரணும்னாக்க சாதாரண மக்கள் வந்து தியாகம் செய்யறதுக்கு வந்து தயாரா இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி அவங்கள சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து கொண்டு வருது. இதுல கொடுமை என்னன்னு சொல்லி சொன்னாக்க, இந்த தேசியவாதம் முற்போக்கா இருந்த காலத்துல இந்த தேசியவாதத்தை கடைபிடிக்காதவங்க தான் பிஜேபி கட்சி. பிஜேபி கட்சி வந்து அன்னைக்கு விடுதலை போராட்டத்துல இல்ல. அவங்க பிஜேபி கட்சியினுடைய முன்னோடிகள் அவங்க இல்ல. ஏன் அவங்க இல்லைன்னு சொல்லி சொன்னாக்க, இந்த சூழ்நிலையில நம்ம வந்து வெள்ளையத்திலிருந்து வந்து விடுதலையை பெற்றோம்னு சொல்லி சொன்னா, இந்தியாவில் ஏற்படக்கூடிய ஆட்சிங்கிறது வந்து அது வந்து இந்து மக்களுக்கான ஒரு அரசை கொண்டு வரக்கூடிய ஆட்சியா இருக்காது. அது வந்து காந்தியும் நேரு இவங்க பேசுறது மாதிரி மதசார்பின்மை இப்படி தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பேசக்கூடியதா இருக்கும். அப்ப அதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை. நாங்க உருவாக்க விரும்புறது வந்து ஒரு ஹிந்து ராஷ்டிரா. பட் அது வர்றதுக்கு உதவாதுங்கிறதுனால நாங்க இந்த விடுதலை போராட்டத்துல இல்லைன்னு சொல்லிட்டு வந்து அவங்க இருந்தாங்க. அப்படி இருந்தது மாத்திரம் இல்ல, பல விதங்கள்ல வந்து விடுதலை போராட்டத்தை பலவீனப்படுத்தி அதன் மூலமா வந்து வெள்ளையனுக்கு உதவவும் செஞ்சாங்க அவங்க. அது மாதிரியும் செஞ்சாங்க அவங்க. ஆனா இப்ப வந்து என்னன்னு சொல்லி சொன்னாக்க, அந்த தேசியவாதம் இப்ப ஒற்றுமையை கொண்டு வரல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்க, தமிழ்நாடே வந்து தண்ணிக்காக வந்து கேரளா கூட வந்து பிரச்சனையில இருக்கு, கர்நாடகா கூட வந்து பிரச்சனையில இருக்கு. இதுல கொடுமையிலும் கொடுமை என்னன்னு சொல்லி சொன்னாக்க, இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்ததுதான் திராவிடம். யாரு திராவிடம்ங்கிற பேரை வச்சிருக்காங்களோ இவங்களே தான் வந்து திராவிடம்ங்கிற அந்த அமைப்புக்குள்ள வரக்கூடியவங்களுக்கு எதிராக வந்து கச்சை கட்டிக்கிட்டு வந்து நிக்கக்கூடிய ஒரு போக்குங்கிறது வந்து இங்க வந்து இருக்கு. அப்ப இதே மாதிரி எல்லா பக்கமுமே கர்நாடகாவுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் இடையில வந்து ஒரு எல்லை தாவா இப்படி வந்து இருந்துகிட்டு இருக்கு. பல மாநிலங்கள் வந்து பிரிஞ்சு போய்கிட்டு இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைங்கிறது வந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தேசியவாதம்ங்கிறது வந்து என்னன்னு சொல்லி சொன்னாக்க, அதாவது மக்களை வந்து பாதிக்கக்கூடிய விதத்துலதான் வந்து அது கொண்டு வரப்படுது. எப்படின்னு சொல்லி சொன்னாக்க, தேசத்தினுடைய நலனுக்காக நீங்க உங்களுடைய உரிமைகளை விட்டு கொடுக்கணும், நீங்க உங்களுடைய தேவைகளை கட்டுப்படுத்தணும். இப்ப தேசம்ங்கிறது வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாடா இருந்தாத்தான் வந்து நம்ம வெளியில இருக்கக்கூடிய எதிரிகளை எதிர்கொள்ள முடியும். அதுக்காக மிலிட்டரி மற்றதுக்கு நிறைய செலவு பண்ணிட்டு மக்களினுடைய தேவைகளுக்கு பயன்படக்கூடிய அந்த விஷயங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யாம போனாக்க அது பற்றி வந்து எதிர்ப்பு குரல் எழுப்பக்கூடாது, இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. அப்ப அந்த அதனாலதான் வந்து என்னன்னாக்க, இந்தியால வந்து அதீத தேசியவாதம் பிஜேபி கட்சி பாசிசத்தை கொண்டு வர்றதுக்கு வந்து பயன்படுது. இந்த தேசியவாதத்துல இருக்கக்கூடிய இந்த நுவான்சஸ் வந்து புரிஞ்சுக்கிறாதவங்க இப்ப வரைக்கும் கன்ஃபியூஷன்லயே இருக்காங்க. தேசியவாதம்ங்கிறது வந்து நல்ல கண்ணோட்டம் தானே, அது எல்லாரும் கடைபிடிக்க வேண்டியது தானே அப்படிங்கிறது மாதிரி ஒரு எண்ணத்திலே வந்து அவங்க வந்து இருக்காங்க. அது இப்படிப்பட்ட சூழல்ல இருக்கு. அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஎம்கே வந்து என்னன்னு சொல்லி சொன்னாக்க, இந்த வேலையைத்தான் வந்து அது செய்யுது. தமிழர்கள் வந்து ஒரு காலத்துல ஓஹோன்னு வாழ்ந்தாங்க, நல்ல நாகரிகம்லாம் இருந்துச்சு, சந்தோஷம். பட் நீங்க எவ்வளவு ஒரு கூரை மேல ஏறி நின்றுட்டு வந்து கத்துனாலும் வந்து அந்த கடந்த காலம்ங்கிறது வந்து நீங்க கத்துறதுனால இனிமே சிறக்க போறது கிடையாது, அது கடந்து போயிடுச்சு. இன்னைக்கு நீங்க அந்த ஆட்சியை கொண்டு வர முடியாது. ஏதாவது அந்த கடந்த காலத்தை பேசுறதுல ஒரு அர்த்தம் இருக்கும்னாக்க, கடந்த காலத்தில் நேர்ந்த தவறுகளை நம்ம வந்து கரெக்டா பார்க்கணும். அந்த தவறுகளை நம்ம கரெக்டா லொக்கேட் பண்ணோம்னாக்கா அது திருப்பி ரிப்பீட் ஆகாம நம்ம ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிறதுக்கு வேணா அது வந்து பயன்படும். ஆனா இவங்க என்னன்னு சொல்லி சொன்னாக்க, அந்த சேர சோழ பாண்டியர் அவங்க ஆட்சி காலம் வந்து திரும்பணும், ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலம் திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க எல்லாம் வந்து
பேசுறாங்க. பேசிட்டு வந்து அந்த அடிப்படையில இவங்க என்ன பண்றாங்கனாக்க, இவங்க 2 பேருமே மக்களினுடைய அடிப்படை பிரச்சனைகள்ல இருந்து அவங்களுடைய கவனத்தை திசை திருப்பி விட்டுட்டு, ஊடகங்களின் உதவியோட இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத கண்ணோட்டங்களை பற்றி வந்து பெருசா பேசி 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 இவங்க வந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பி விடுறாங்க. அந்த வேலையை தான் இவங்க வந்து செய்யறாங்க. அதனால இன்னைக்கு பாசிசத்தை கொண்டு வர்றதுக்கு வந்து எஃபெக்டிவா பயன்படுறதுங்கிறது வந்து அதீத தேசியவாதம், மதவாதம். பாசிசத்துக்கு வந்து உலகம் பூரா வந்து ஒரே மாதிரி தத்துவம்ங்கிறது வந்து இருந்ததில்லை. பாசிசத்துக்கு உலகத்துல எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த நாட்டுக்கு தகுந்தது மாதிரி பல கண்ணோட்டங்களை எடுத்துக்கிடுவாங்க. அந்த கண்ணோட்டங்கள் என்னன்னாக்கா, அந்த நாட்டுல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மக்கள் மனசை எல்லாத்தையுமே கவ்வி பிடித்திருந்த ஒரு கண்ணோட்டமா இருக்கும். ஆனா காலகட்டங்கள் மாறினதுக்கு பின்னாடி வந்து அந்த கண்ணோட்டங்கள் பொருத்தம் இல்லாம இருக்கும். இருந்தாலும் அது வந்து உணர்ந்த சருகுகள் மாதிரி வந்து மக்களினுடைய மனசுல நிறைஞ்சிருக்கும். அப்ப அதுக்கு புத்துயிர் கொடுக்கறது மாதிரி வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சார சாதனங்களினுடைய வலிமை வந்து ரொம்ப அசாத்தியமானது. அதாவது பொய்யை உண்மையாக்கிடலாம், உண்மையை பொய்யாக்கிடலாம். மதங்கள் வந்து ஒரு காலத்துல வந்து செஞ்சதை காட்டிலும் காட்சி ஊடகங்கள் வந்து இன்னைக்கு செய்யறது வந்து பல மடங்கு. அதனாலதான் இன்னைக்கு ஊடகங்கள்ங்கிறது வந்து அபினி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எந்த வகையான தயக்கமும் இல்லாம நான் வந்து சொல்ல முடியும். மக்களை மயக்கத்தில் ஆழ்த்தும் அபினி செய்யற வேலையைத்தான் வந்து செய்யுது. மதங்கள் எந்த வேலையை செஞ்சுச்சோ அதை ரொம்ப எஃபெக்டிவா இப்ப வந்து அது வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப இதுதான் வந்து இந்த பின்னணியில தான் வந்து இந்த தேசியவாதம் இதெல்லாம் வந்து பயன்படுது. ரெண்டுமே பாசிசத்தை கொண்டு வர்றதுக்கு தான் பயன்படுது. பட் என்னன்னு சொல்லி சொன்னாக்க, தேசியவாதத்தை முன்னிலைப்படுத்தி கொண்டு வரக்கூடிய பாசிசம்ங்கிறது வந்து தேசத்தை முன்னேற்றுறதுக்கு வந்து பயன்படக்கூடியதா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைப்பாங்க. இந்த தேசியவாதத்துக்கும் தேசத்தினுடைய வளர்ச்சிக்கும் வந்து எந்த சம்பந்தமும் இல்லை. தேசத்தினுடைய வளர்ச்சினா ஒரு ஜனநாயக அமைப்புல எப்படி பார்க்கணும்? தேசம்ங்கிறது வந்து என்ன? அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தான். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பூகோள ரீதியான நிலப்பரப்புகள், நிலப்பரப்பு, மலைகள், காடுகள், இதான் வந்து தேசம். தேசம்ங்கிறது வந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தான். அந்த அடிப்படையில வந்து பார்த்தா கம்யூனிஸ்டுகளை பொறுத்தளவுல எந்த தேசமும் ஒரு தேசம்ங்கிறது வந்து கிடையாது. ஒவ்வொரு தேசத்துக்குள்ளேயும் வந்து உழைக்கிறவே, கஷ்டப்படுறவேன்னு ஒரு பகுதி இருக்கான். அதே சமயத்துல வந்து அவனுடைய உழைப்பை சுரண்டி சுகமா வாழ்றவேன்னு இன்னொரு பகுதி இருக்கான். அப்ப நம்ம கண்ணுக்கு ஒரு நாடுங்கிறது மாதிரி தெரிகிறதுல வந்து 2 செங்குத்தான பிளவை கொண்ட வர்க்கங்கள் இருக்கு. அப்படி இருக்கிறதுனால வந்து அப்ப ஜனநாயகம், உண்மையான ஜனநாயகம் என்ன? மெஜாரிட்டி பீப்புளினுடைய நலனை கணக்கில் எடுத்துக்கிட்டு வந்து செயல்படக்கூடியதா இருக்கணும். மெஜாரிட்டி பீப்புள் யாரு? உழைக்கக்கூடியவங்க, விவசாயிகள், இப்படிப்பட்டவங்க மெஜாரிட்டி பீப்புள். ஆனா அந்த மெஜாரிட்டி பீப்புளுக்கு வந்து உதவக்கூடியதா இந்த நேஷனலிசம் இருக்கா? இல்ல. அந்த மெஜாரிட்டி பீப்புளை கணக்குல எடுத்துக்கிறல. இங்க வந்து உலக முதலாளிகள் பட்டியல்ல வரக்கூடிய முதலாளிகள் சிலரை உருவாக்குறதுக்கு வந்து இந்த அரசு வந்து தேசியவாதத்தை முன்னிலைப்படுத்தி ஒரு நடவடிக்கைகளை எடுத்து அதன் மூலமா வந்து அதானி, அம்பானிகளை வந்து உருவாக்கிக்கிட்டு. ஆனா அதே சமயத்துல வந்து 50% மக்கள் அவங்க வந்து 3%க்கும் குறைவான நாட்டினுடைய வளத்தை பயன்படுத்த முடிஞ்சவங்களா வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. அதாவது கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கும் வசதியா வாழ்றவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய இடைவெளி வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது. நாட்டினுடைய வளர்ச்சின்னு சொல்லிட்டு வந்து ஒன்ன வந்து காட்டுறாங்க. வேலை வாய்ப்பு எதுவுமே உருவாகல. வேலை வாய்ப்பை உருவாக்காத வளர்ச்சியா அது வந்து இருக்கு. ஆக அப்படிப்பட்டதா தான் இன்னைக்கு வந்து இது வந்து போய்க்கு. அதனால இந்த தேசியவாதம் இது எல்லாமே வந்து தோல் உரித்து பார்க்கப்படணும். விடுதலை போராட்ட காலத்துல இருந்த தேசியவாதம் இல்ல. அதே மாதிரி வந்து இவங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் விடுதலை போராட்டத்துல பெரிய பங்கு ஒண்ணும் இல்லைங்கிறது மாத்திரம் இல்ல. இவங்களுடைய முன்னோடிகள் எதிர்த்தாங்க, சுதந்திரத்தை எதிர்த்தாங்க. சுதந்திரம்ங்கிறது வந்து நமக்கு இப்ப தேவையில்லை, எல்லாருக்கும் சுதந்திரம் கிடைச்சாங்க பரவாயில்ல, சென்னை மாகாணம் மாத்திரம் வந்து வெள்ளைக்காரங்க ஆட்சியின் கீழ் இருக்கட்டும்னு சொல்லிட்டு வந்து நீதி கட்சின்னு சொல்லுச்சு, திராவிடர் கழகம்னு சொல்லுச்சு. பெரியார் அது மாதிரி வந்து சொன்னாரு. அது மாதிரி வந்து கருப்பு நாள்னு சொல்லிட்டு வந்து அன்னைக்கு கருப்பு கொடி ஏத்துனாங்க. அவங்க ஆடுவோமே பல்லு பாடுவோமேன்னு சொல்லிட்டு வந்து எல்லாரும் சுதந்திரத்தை கொண்டாடிக்கிட்டு இருந்த சமயத்துல கருப்பு கொடி ஏத்துனாங்க இவங்க. இதுதான் வந்து அன்னைக்கு வந்து நடந்துச்சு. ஆக இந்த பின்னணியில தான் நம்ம வந்து
இதை வந்து பார்க்கணும் நம்ம. நீங்க சொன்னதுல ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் புதிரா வந்து இருக்கு. என்ன அப்படின்னா, பிஜேபி மதவாதத்தை கையில எடுத்துக்கிட்டு அது வந்து மக்களை இது பண்ற வேலையை வந்து பார்க்குது. இங்க டிஎம்கேவும் அதே மாதிரி இந்திய விடுதலை பேர் இயக்கத்துல பிஜேபி வந்து அந்த இயக்கத்துக்கே எதிராக இருந்திருக்கு. அதே மாதிரிதான் திமுகவும் இருக்கு. இதுல பார்க்க போனா வந்து டிஎம்கே பிஜேபியோட ஒரு நகல் மாதிரியோ இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கு, ஒரு போட்டோ காப்பி மாதிரி. அப்படி இருக்க பட்சத்துல இப்ப தேர்தல்ல இந்தியா கூட்டணியில் ஒரு பங்கு வந்து டிஎம்கே வந்து வைக்குது. சொல்ல போனா வந்து பிரச்சாரமே வந்து என்ன வந்து பண்றாங்க அப்படின்னா, ஸ்டாலின் அழைக்கிறார், இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இது வேஷமா இல்ல வேற என்ன? இல்ல, அதுதான் மீடியா நினைச்சாக்க வந்து உண்மையை பொய்யாக்க முடியும், பொய்யை உண்மையாக்க முடியும். அப்ப அந்த அடிப்படையில வந்து என்னன்னு சொல்லி சொன்னாக்க, ரீஜனல் மீடியா, நம்ம பிராந்திய ஊடகங்கள் இருக்குல்ல, இந்த பிராந்திய ஊடகங்கள் வந்து அவங்க வந்து பிராந்திய முதலாளிகளினுடைய நலனை பிரதிபலிக்கிறதுக்காக செயல்படக்கூடிய ஊடகங்கள். அவங்க இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்படிப்பட்ட கொடுமைகளை எல்லாம் வந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு செஞ்சிருக்கு அப்படிங்கிறத எல்லாத்தையும் வந்து இப்ப மூடி மறைச்சது மாதிரி இதுவரைக்கும் வந்து இந்திய ஊடக வரலாற்றுல மூடி மறைச்சது கிடையாது. எவ்வளவு பெரிய விஷயங்களையும் வந்து அப்படியே மறைச்சிடறாங்க. மறைச்சிட்டு அவங்க வந்து என்ன கொண்டு வர்றாங்கன்னு சொல்லி சொன்னாக்க, முதல்ல வெள்ளை அறிக்கை, அப்புறம் வந்து இல்லம் தேடி கல்வி, அப்புறம் மக்களை தேடி மருத்துவம், அதுக்கு அடுத்து வந்து என்ன இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னா, திட்டக்குழு ஒன்று வந்து உருவாக்குறோம், அதுல ரகுராம் ராஜன் மாதிரி ஆளுகளை எல்லாம் கொண்டு வந்து அதுல போடுறோம். அதுக்கு அடுத்து வந்து மத்திய அரசு கொண்டு வந்த அந்த புதிய கல்விக் கொள்கை, அதுக்கு எதிராக வந்து ஒரு மாற்று கல்விக் கொள்கை கொண்டு வர்றதுக்கான ஒரு ஏற்பாடு வந்து நாங்க பண்றோம், அதுக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றோம். இப்படியெல்லாம் ஒன்ன வந்து பெருசா காட்டி இது வந்து ஒரு மாதிரி அரசு, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற அரசுகளுக்கு எல்லாம் வந்து முன்மாதிரியா இருக்கு அப்படிங்கிறது மாதிரி இந்த ஊடகங்கள் சித்திரத்தை தீட்டியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதை ஏத்துக்கிற முடியாது. ஏன்னு சொல்லி சொன்னாக்கா, இவங்க அனுபவிக்கிறாங்க, இந்த ஆட்சியினுடைய கொடுமைகளை அனுபவிக்கிறாங்க. ஆனா வட மாநிலங்கள் இது மாதிரி இதுக்கு போனாக்க அவங்க வந்து நம்புறாங்க. அவங்களுக்கு ஊடகத்தை தவிர தமிழ்நாட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து வேற வாய்ப்பு வசதிகள் கிடையாது. அவங்க இங்க வாழல, இந்த ஆட்சியின் கீழ் அவங்க கஷ்டப்படல, அதனால அப்படி வந்து நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு போக்குங்கிறது வந்து இருக்கு. அதனாலதான் வந்து என்னன்னு சொல்லி சொன்னாக்கா அவங்க இந்தியா கூட்டணியில இவங்களை சேர்த்துக்கிறாங்க. இன்னொன்னு வந்து இந்த இந்தியா கூட்டணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகள், இந்த பிராந்திய கட்சிகள் எல்லாத்துக்குமே வந்து, அதாவது சில கட்சிகள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு, அந்த கட்சிங்கிறது வந்து அது உருவானதே வந்து எப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னா, கருணாநிதி தலைமைக்கு வந்ததுக்கு பின்னாடி வந்து ஒரு எதேச்சதிகார சக்தியா, ஒரு நாசகர சக்தியா அபிஷியல் டிஎம்கே ஆன அந்த சூழ்நிலையில அதை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற மக்களினுடைய உள்ள கிடக்கைக்கு வந்து உருக்கொடுக்கக்கூடிய விதத்துல வந்து தமிழ்நாட்டின் தலை சிறந்த மனிதாபிமானி எம்ஜிஆர் உருவாக்குன கட்சி அது. அவர் வந்து அந்த கட்சியை உருவாக்குனார். அவர் வந்து என்னன்னு சொல்லி சொன்னாக்கா, அவருக்கு பெரிய அரசியல் தத்துவங்கள் இப்படி கொண்டு, ஏழை கஷ்டப்படக்கூடாது, எவனும் பசியோட இருக்கக்கூடாது, அதுக்கு எதை செஞ்சுனாச்சும் வந்து நம்ம அவங்க பசியை போக்குறதுக்கு ஏதாவது வந்து செய்யணும், அதே மாதிரி மக்கள் வந்து சாதி சண்டை போட்டுக்கிட்டு சாகக்கூடாது, அப்ப நம்ம போய் அங்க போய் நிக்கணும், இந்த மாதிரி வந்து சில நடவடிக்கைகளை வந்து எடுத்தாரு. பொதுவா வந்து என்னன்னு சொல்லி சொன்னாக்க, ஒரு மாநிலத்தினுடைய அரசு யந்திரம் நார்மலா வந்து என்னன்னாக்க, அவங்க யார் ஆட்சியில இருந்தாலும் முதலாளிகளுக்கு சாதகமானதா தான் இருக்கும், முதலாளிகளுக்கு சாதகமான வேலைகளை தான் வந்து செய்யும். அப்ப அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆட்சியாளர்கள் வந்து என்னன்னு சொல்லி சொன்னாக்க, முதலாளிகளுக்கு சாதகமான திட்டங்களை தீட்டுவாங்க, எல்லாமே வந்து பண்ணுவாங்க. ஆனா எம்ஜிஆரை பொறுத்தளவுல வந்து அவர் ஆட்சி காலத்துல வந்து இருந்தது வந்து என்னன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாக்க, எம்ஜிஆரை புரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டினுடைய முதலாளி வர்க்கம் பல வேலைகளை வந்து செய்ய வேண்டியதா இருந்துச்சு. ஏன்னா இவர் வந்து எப்படியோ, அதான் வந்து சோ ராமசாமி வந்து சொன்னாரு, எம்ஜிஆர் இஸ் எ பினாமினன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னார், அவர் ஒரு புதிர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னார். அதோட மீனிங் வந்து என்ன, அவரு அரசு எந்திரம் முதலாளி வர்க்கத்தை காப்பாத்துறதுக்காக வந்து இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அதே டைரக்ஷன்ல வந்து இறங்கி வேலை செய்யாம அவருக்கு தோணுனதை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறத வச்சு வந்து இது பண்ணாங்க.
இப்படிப்பட்ட சில எக்ஸப்ஷன் இங்க மாத்திரம் இல்ல, இந்தியாவின் பல பகுதிகளில் இப்படிப்பட்ட முதல்வர்கள் இருந்திருக்காங்க. பீகார்ல கர்பூரி தாக்கூர்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ப்ரோ பூவரா இது மாதிரி வந்து அப்படிப்பட்ட போக்குகள் கொண்டவரா வந்து இருந்திருக்காங்க. அப்ப ஆனா முதலாளி வர்க்கம்ங்கிறது வந்து என்னன்னு சொல்லி சொன்னாக்கா அவங்களோட ரொம்ப சந்தோஷத்துல இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் கூட வந்து அவங்களை எதிர்த்து நின்னாக்க நம்ம அந்நியப்பட்டு போயிடுவோம். அதனுடைய விளைவா வந்து என்ன வரும்னு சொல்லி சொன்னாக்க மிகப்பெரிய சமூக மாற்றங்கள் ஏதாவது வந்து நம்ம இப்ப இருந்துகிட்டு இருக்கக்கூடிய நிலையே தக்க வைக்க முடியாம போனாலும் போகும்னு சொல்லிட்டு வந்து அவங்க விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைங்கிறது வந்து வரும். அப்ப அது மாதிரி சில எக்ஸப்ஷன்ஸ் தவிர வேற எல்லாருமே வந்து முதலாளி வர்க்கத்திற்கு வந்து சாதகமாக தான் வந்து இருப்பாங்க. அப்ப இந்த பின்னணியில வந்து என்னன்னாக்க திராவிட முன்னேற்ற கழகம் பர்டிகுலரா வந்து இவர் வந்ததுக்கு பின்னாடி, கருணாநிதி தலைமைக்கு வந்ததுக்கு பின்னாடி வந்து டோட்டலா பிராந்திய முதலாளிகளினுடைய கைப்பாவையா வந்து அது வந்து வந்துருச்சு. ஒரே ஒரு உதாரணத்தை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். என்ன உதாரணம்னு சொல்லி சொன்னாக்க, டிவிஎஸ் நிறுவனத்துல வந்து ஸ்ட்ரைக் நடக்குது. ஸ்ட்ரைக் நடக்கும்போது வந்து எம்ஜிஆர் பீரியட், டிவிஎஸ் நிறுவனம் வந்து போலீஸ் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு வந்து எம்ஜிஆர்ட்ட கேட்கிறாங்க. எம்ஜிஆர் தலைமையில் இருக்கக்கூடிய அரசிட்ட வந்து கேட்கிறாங்க. அவர் வந்து சொன்னாரு, தொழிலாளிகளை உதைக்கிறதுக்கு என் போலீஸ் அனுப்ப மாட்டேன், நீ அவங்ககிட்ட பேசி தீர்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாரு. இது ஒரு பக்கம். ஆனா 1971 கருணாநிதி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி நிறைய ஸ்ட்ரைக்கு இந்த இதெல்லாம் வந்து நடக்குதாங்க. சென்னையில லூகாஸ் டிவிஎஸ்ல நடக்குது, எம்ஆர்எஃப்ல நடக்குது, இப்படி பல இடங்கள்ல நடக்குது. இப்படி நடக்கும்போது அவர் என்ன சொன்னாரு, இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னார். இது ஒண்ணு போதும், பெரிய சிந்தனை திறன் எதுவும் வந்து தேவையில்லை. அதே மாதிரி வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு தடவை கார்ல போய்கிட்டு இருக்கும்போது அவர் வந்து கேட்டாராம் பக்கத்துல இருக்கவங்ககிட்ட, இந்த சராசரி தனிநபர் வருமானம்னு சொல்றாங்களே அது எப்படி கணக்கு பண்றாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டாங்க. கேட்டோன்னா எல்லாருடைய வருமானத்தையும் வந்து ஒன்னா போட்டு எவ்வளவு பேர் மக்கள் தொகை இருக்கு அப்படிங்கிறத வச்சு வந்து வகுத்து அத கடைசியில வர்றதுதான் தனிநபர் வருமானம். என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு, காரை ஓட்டிட்டு போற நீ டிரைவரு, உனக்கு நான் வந்து ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறேன். நான் ஒரு நடிகை, 1 மணி நேரம் நான் நடிச்சேன்னு சொல்லி சொன்னாக்க 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் நான் சம்பளம் வாங்குறேன். இந்த 1 லட்சம் ரூபாயையும் அந்த 10,000 ரூபாயும் போட்டு 2ஆ வகுத்து தனிநபர் வருமானம் 55,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாக்கா அது பைத்தியகாரத்தனமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாரா. இதுல ஒரு பெரிய கோயின்சிடன்ஸ் என்னன்னாக்க, இதே வாதத்தை மாமேதை லெனின் ரஷ்யால வந்து வச்சாரு. மாமேதை லெனின் அவர் காலத்துல உங்களுடைய தனிநபர் வருமான கணக்குங்கிறது அப்படி பைத்தியகாரத்தனம். அதாவது ரஷ்யாலே இருக்கக்கூடிய 1ஆம் நம்பர் முதலாளி ஒருத்தனுடைய வருமானம், பிச்சைக்காரன் ஒருத்தனுடைய வருமானம், ரெண்டையும் ஒன்னா சேர்த்து 2ஆ வகுத்து அது வந்து சராசரி மாத வருமானம்னு சொல்லுவீங்களான்னு சொல்லிட்டு வந்து சொன்னாரு. அப்ப உண்மைகள் நிதர்சனமானவை. அது நேர்மையான மனிதர்களினுடைய கண்ணுல வந்து அவங்க பெரிய தத்துவங்கள் படிக்காட்டியும் கூட வந்து படும். அது மாதிரிதான் வந்து பட்டுச்சு. ஆக இந்த பின்னணி இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப அப்படிப்பட்ட அந்த பிராந்திய முதலாளிகளுக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்து வேலை செஞ்சு இப்படி வந்தவங்க தான் வந்து இவங்களுக்கு வந்து என்னன்னா தேசிய விடுதலை போராட்டத்துல பாரம்பரியம் கிடையாது. அதே மாதிரி வந்து பிற மாநிலங்கள்ல பிராந்திய கட்சிகளா இருக்கிறவங்களும் வந்து என்னன்னு சொல்லி சொன்னாக்க அவங்களுக்கும் வந்து பெரிய பாரம்பரியம் கிடையாது. நிறைய பேர் வந்து காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சவங்க, சுதந்திரம் வாங்கினதுக்கு பின்னாடி அதுக்கு பின்னாடி வந்து ஜாதி ரீதியா இது மாதிரி எல்லாம் தனித்தனி, நான் இந்த ஜாதியை சேர்ந்தவ, இப்ப முலாயம் சிங் யாதவ் இருக்காரு, யாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. வேறவங்களை ஆட்சி அதிகாரத்துல விட்டுட்டு, அதாவது பிராமின் டாமினேஷன்ல தான் வந்து யூபியினுடைய அரசு பல காலம் இருந்துச்சு காங்கிரஸ் ஆட்சி காலத்துல. அவங்ககிட்ட விட்டுட்டு வந்து நான் எதுக்கு இருக்கணும், இந்த மாதிரி அற்ப காரணங்களுக்காக பிரிஞ்சவங்க தான். அந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக இல்ல. எம்ஜிஆர் பிரிஞ்சது வந்து வேற. எம்ஜிஆர் பிரிஞ்சது வந்து எதனாலன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாக்க, அதாவது தேன்பானையில கையை விட்டதே வந்து தலையில தடவிட்டு போக மாட்டான் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை சொல்லி முதலாளிகளுக்கு சாதகமா நாங்க செய்யறோம், முதலாளிகள் காசு கொடுப்பாங்க. அதே மாதிரி நாங்க பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கோம். கவர்மெண்ட் ஆபீஸ்ல யாருனாச்சும் ஒருத்தருக்கு ஒரு காரியம் ஆகணும்னு சொல்லி சொன்னாக்க
அப்ப வந்து இவ்வளவு காசு வச்சாதான் நாங்க வந்து அந்த காரியத்தை பண்ணி கொடுப்போம். இந்த மாதிரி அரசியல் வந்து ஒரு லாபகரமான தொழிலா வந்து இவங்க வந்து மாத்திட்டாங்க. இந்த போக்குதான் வந்து வேற வேற பரிமாணங்கள்ல வந்து எல்லா மாநிலங்கள்லயுமே இருக்கு. அதனால மாநில கட்சிகள் எதுக்குமே கொள்கைன்னு கிடையாது. சமூக நீதி அதுன்னு சொல்லுவாங்க. சமூக நீதிங்கிறது வந்து சமூக நீதி கண்ணோட்டம் பொருளாதார ஏற்றத்தாழ்வை மையமாக வைத்து வந்ததுதான் மேலை நாடுகள்ல தோன்றின கண்ணோட்டம். இங்க கொண்டு வந்து அதை சாதிய கண்ணோட்டமா வந்து குறுக்கி இவங்க வந்து வச்சுக்கிட்டாங்க. இங்க சமூக நீதிங்கிற பேர்ல இருக்கிறது வந்து ஒரு ஜாதிய கண்ணோட்டமா இருக்கு. அது பொருளாதார கண்ணோட்டம். சமூக நீதிங்கிற கண்ணோட்டம் வந்து இந்தியாவில உருவானது கிடையாது. அப்ப இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இந்த பிராந்திய கட்சிகள் எல்லாமே வந்து சேர்ந்து இவங்க வந்து என்னன்னு சொல்லி சொன்னாக்க இன்னைக்கு வந்து வேற வழி இல்லை, பிஜேபியை எதுக்கணும். அதுக்காக இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்திருக்காங்க. அப்படி ஒன்னா சேர்ந்திருக்கும் போது இவங்க இந்தியா கூட்டணின்னு அமைச்சிருக்காங்க. பிஜேபியை ஒழிக்கணுங்கிறதுக்காக இந்த இந்தியா கூட்டணியை ஆதரிப்போம்னு நம்ம ஆரம்பிச்சோம்னாக்க தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு தொழிலாளிக்கு, தமிழ்நாட்டு விவசாயிக்கு, தமிழ்நாட்டின் கல்விக்கு, தமிழ்நாட்டினுடைய பொது சுகாதாரத்துக்கு எல்லாத்துக்குமே தீங்கு விளைவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அரசை இது இந்தியா கூட்டணியில இருக்குங்கிறதுனால ஆதரிக்கிறதுங்கிறத ஒரு நிலைப்பாட்டை நம்ம எடுக்க முடியுமா? கண்ணை வித்துட்டு வந்து கண்ணாடி வாங்க முடியாது. அப்ப இங்க என்ன பெரிய முரண்பாடு இருக்குங்கிறத பார்க்க தவறுனவங்க வந்து கம்யூனிஸ்ட் கிடையாது. கம்யூனிசம்ங்கிறது வந்து என்னன்னாக்க எந்தெந்த இடத்துல எந்தெந்த விஷயங்கள் தத்ரூபமா வந்து இருக்கோ அந்த விஷயங்களை தவறாம கணக்குல எடுத்துக்கிட்டு அதுக்கு உகந்த விதத்துல திட்டங்கள் வகுத்து செயல்படணும், உபாயங்கள் வகுத்து வந்து செயல்படணும், நடவடிக்கைகள் எடுக்கணும். அந்த அடிப்படையில வந்து எடுத்தாக்க தமிழ்நாட்டை பொறுத்த வரையில வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து கடுமையா எதிர்க்கிறது தான் கம்யூனிஸ்டுகள் செய்ய வேண்டிய ஒரே வேலை. ஆனா அதே சமயத்துல அகில இந்திய அளவுலன்னு வந்து எடுத்துக்கிட்டாக்க இந்தியா கூட்டணியை தான் வந்து சப்போர்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஏன்னா பிஜேபியும் முறியடிக்கப்படணும். அதுதான் இன்னைக்கு காலகட்டத்துல அறிவியல் பூர்வமான சரியான ஒரு நிலைப்பாடா வந்து இருக்க முடியும். அதனாலதான் இப்படிப்பட்ட போக்குகள் ஏன் வருதுன்னு சொல்லி சொன்னாக்க இப்ப ஜனநாயக சக்திகள்னு பெருசா கிடையாது. எல்லாருமே வந்து என்னன்னு சொல்லி சொன்னா எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து மக்களினுடைய உரிமைகளை நசுக்கணும் தான் வந்து எல்லாருமே இருக்காங்க. திரிணாமுல் காங்கிரஸ் மமதா பானர்ஜி இருக்காங்க. அவங்க வந்து உண்மையிலேயே வந்து பல பாசிச கூறுகளை வந்து கொண்டவங்க தான். இன்னைக்கு இந்தியா கூட்டணியில முக்கிய அங்கம் வகிக்கிறாங்க. அதாவது பாட புஸ்தகங்கள்ல இருந்து கம்யூனிஸ்ட கண்ணோட்டங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள எல்லாம் வந்து அகற்றினவங்க தான். ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல வந்து எதிரிக்கு எதிரி நண்பன்கிற அடிப்படையில இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்காங்க. இவங்கிட்ட இருக்கக்கூடிய ஒற்றுமை வந்து சித்தாந்த ரீதியிலான ஒரு ஒற்றுமை கிடையாது. எதிரிக்கு எதிரி நண்பன்கிற அடிப்படையில இவங்க வந்து ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. அப்படி ஒண்ணு சேர்ந்திருந்தாலும் கூட வந்து அதை தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா மோடியினுடைய அரசாங்கம் போய்கிட்டு இருக்கக்கூடிய வேகத்தை கட்டுப்படுத்தணும்னா கூட வந்து இப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமை அகில இந்திய அளவுல அவசியம். ஆனா அதோட அர்த்தம் வந்து அந்த இந்தியா கூட்டணியில டிஎம்கே இருக்கு, அதனால வந்து இங்க இருக்கிறவங்களும் வந்து நம்ம வலிச்சாலும் வலிக்கலன்னு சொல்லிட்டு வந்து சொல்லணும், வேதனை இருந்தாலும் வேதனையை மறைச்சுக்கிட்டு பிஜேபி இது பண்ணணும்னு சொல்லி சொன்னாக்க இது வந்து இந்த நேஷனலிசம், தமிழ் உணர்வு அப்படிங்கிற பேர்ல வந்து மக்களினுடைய உண்மையான பிரச்சனைகளை மூடி மறைச்சிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த அரசியலை வந்து ஒரு சுய நினைவோட செய்யக்கூடிய ஒரு போக்காதா வந்து இருக்கும். இதனுடைய விளைவு வந்து என்ன ஆகும்னு சொல்லி சொன்னாக்க மக்கள்கிட்ட இருந்து வந்து நம்ம அந்நியப்பட்டு போவோம். பாதிப்புல இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் பிஜேபியை இருக்கணும், அதுக்காக நம்ம இது பண்றோம், இந்தியா கூட்டணியில இருக்கோம், அதுக்காக டிஎம்கே ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாக்க மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்பட்டு போவோம். ஏன்னா இங்க இன்னொன்னு வந்து என்னன்னு சொல்லி சொன்னாக்க மும்முனை போட்டின்னு இங்க வந்து சொல்றாங்க. அப்படி மும்முனை போட்டின்னு வந்து சொன்னாக்க 4-5 முனை போட்டின்னு சொல்லணும். ஏன்னா நாம் தமிழர் நிக்கிறான், எல்லாருமே வந்து நிக்கிறாங்க. பிஜேபி வந்து ஈக்குவலா திமுக அண்ணா திமுகவுக்கு ஈக்குவலா வந்து தேர்தலில் போட்டி போட்டு வாக்குகளை பிரிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய கட்சியா கிடையாது. அதுவே பொய். அந்த பின்னணியில தான் வந்து என்னன்னு சொல்லி சொன்னாக்க இந்த இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது வந்து இப்ப ஏற்பட்டிருக்கு. நம்ம அணுகுமுறை இப்படித்தான் இருக்கணும். இந்தியா கூட்டணியில டிஎம்கே இருந்தாலும் கூட தமிழ்நாட்டை பொறுத்தளவுல டிஎம்கே தோக்கணும், அதிமுக ஜெயிக்கணும், அந்த நிலைப்பாடத்தை எடுக்கணும். அகில இந்திய அளவுல அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க நம்ம கட்சி அகில இந்திய கட்சி.
மித்த இடங்கள்ல பூரா வந்து நீங்க இந்தியா கூட்டணி தான் சப்போர்ட் பண்ணணும், நமக்கு இருக்கக்கூடிய சக்தி எல்லாத்தையும் வந்து வச்சு அப்படிப்பட்ட நிலைப்பாட்டை தான் எடுக்கணும். இந்த பின்னணியில நீங்க சொல்லக்கூடிய இந்த வினோதமான சூழ்நிலைங்கிறது வந்து ஏற்பட்டிருக்கு. ஒரே கண்ணோட்டத்தை கொண்டு ஒரே நடைமுறையை கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் வெளியில ஊடகங்கள் மூலமா பார்த்தாக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பெருசா மோதிக்கிட்டு இருக்கிறாங்கிறது மாதிரி வந்து ஒரு பிக்சர் வந்து முன்வைக்கப்படுது. இந்த பிம்பம் ஒரு பக்கம் இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளின் ஐக்கிய முன்னணி அப்படிங்கிறது வந்து ஒரு இயக்க பின்னணியில வருது. தேர்தல் சமயத்துல உருவாறது கிடையாது. அப்போ வந்து கம்யூனிஸ்டுகளின் அரசியல் வந்து இயக்க அரசியல், தேர்தல்ங்கிறது அதை ஒரு இதா வந்து நம்ம யூஸ் பண்ணோம். அப்ப இதன்படியில இது பார்த்தா கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது வந்து உழைக்கும் வர்க்கத்திற்கான கட்சி. ஆனா மற்ற கட்சிகள் திமுக, காங்கிரஸ், பிஜேபி இது எல்லாமே முதலாளித்துவ வர்க்கத்துக்கான கட்சி. ஏன் அப்படின்னா இந்த எலக்ட்ரல் பாண்டை பத்தி கேட்க விரும்புறேன். எலக்ட்ரல் பாண்ட்ல பிஜேபி தமிழ்நாட்டுல முதலிடம் வந்து திமுகவுக்கு தான் வந்து இருக்கு. அவங்க வந்து அவ்வளவு கோடி பணம் வந்து வாங்கியிருக்காங்க. அகில இந்திய அளவுல வந்து பிஜேபிக்கு வந்து இருக்கு, அவங்க அவ்வளவு பணம் வந்து வாங்கியிருக்காங்க. ஆனா காங்கிரஸும் பணம் வாங்கியிருக்கேன். இப்ப இந்தியா கூட்டணி ஆதரிச்சு அது ஓகே, லெசர் ஈவில் அப்படின்னாலும் அது எந்த அளவுக்கு முனைப்போட காங்கிரஸ் உழைக்கும் மக்களுக்கான வழிகளை அது செய்யுமாங்கிறது கேள்வி. அல்லது எந்த அளவுக்கு அது ஜனநாயக ஸ்பேஸ், டெமோக்ராட்டிக் ஸ்பேஸ இயக்கம் கட்டக்கூடியதற்கான டெமோக்ராட்டிக் ஸ்பேஸ இந்தியா கூட்டணி வந்து நமக்கு அமைத்து தரும் அப்படிங்கிற இதை பத்தி நம்ம கருத்து. இது வந்து ஹைலி ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின். அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நிலைமைங்கிறது வந்து இந்தியா கூட்டணி ஜெயிச்சு நாளைக்கு உறுதியா ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துடும் அப்படிங்கிற நிலைமைங்கிறது வந்து இல்லை. ஒரு சராசரி சிந்தனை உள்ளவங்க கூட வந்து அதாவது இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் ஜெயிச்சு அது மாதிரி வந்து வந்துடும் அப்படிங்கிறது மாதிரி வந்து இல்லை. ஒருவேளை இந்த பிராந்திய கட்சிகள் எல்லாமே ஜெயிச்சு அவங்களுடைய கூட்டணி இது மாதிரி வந்து வரலாம். அப்படி வந்தாலும் எதுவுமே வந்து மாறாது. ஒன்னே ஒண்ணு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அது என்னன்னு சொன்னாக்க, அதாவது எப்படி எமர்ஜென்சி முடிஞ்சு அதுக்கு பின்னாடி வந்து ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வந்ததுக்கு பின்னாடி அதுக்கு முதல்ல எடுத்த பல்வேறு ஜனநாயக விரோத நடவடிக்கைகள் எல்லாம் கைவிடப்பட்டுச்சோ அப்படிப்பட்ட ஒரு சூழல்ங்கிறது வந்து வரலாம். அதாவது கஷ்டப்படுறவே அவனுடைய கஷ்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதத்துல போராடக்கூட முடியாது. அவனை வந்து போராடுறதுக்கு ஒண்ணு சேர்க்கறதுக்கு கூட வந்து அவனுக்கு ஆதரவானவங்க வந்து முன் வர முடியாது. அப்படின்னு இருந்த அந்த நிலைமையில வந்து ஒரு மாற்றம் ஏற்படலாம். அந்த மாற்றம் தான் அதிகபட்சம் வந்து ஏற்படும். கம்யூனிஸ்ட் கட்சிகள், அதாவது இப்ப நாடாளுமன்ற ஜனநாயக இதை வந்து கையில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க சிபிஐ, சிபிஎம் போன்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள் வரிந்து கட்டிட்டு இப்போ வந்து டிஎம்கேக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மாறுபட்ட பார்வையை வந்து கம்யூனிஸ்ட் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி வந்து வைக்குது. இந்த மாறுபட்ட பார்வை அப்படிங்கிறது எவ்வளவு தூரத்துக்கு உண்மைன்றது நீங்க பேசுனதுல இருந்து தெரிஞ்சிச்சு. அது வந்து வியூவர்ஸ் வந்து பார்ப்பாங்க. இப்ப இருக்க இந்த சிபிஐ, சிபிஎம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏன் இந்த மாதிரி வந்து தரம் தாழ்ந்து போனாங்க? இவங்க வந்து முந்தைய காலகட்டத்துல அவங்களோட அரசியல் நடவடிக்கைகள் இப்படிதான் இருந்துச்சா? ஏன் அதை பத்தின உங்க கருத்து? அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிங்கிறது வந்து அது உருவாக வேண்டிய ஒரு அடிப்படை முன் தேவைகள் பலது வந்து இருக்கு. அதாவது முதலாளி வர்க்கத்திற்கு வந்து பல கட்சிகள் இருக்கலாம், பல கட்சிகள் இருக்க முடியும். ஏன்னா முதலாளிகளுக்குள்ள போட்டி இருக்கு. டாட்டாவினுடைய இண்டஸ்ட்ரியை பிடிக்கணும்னு சொல்லிட்டு வந்து பிர்லா முயற்சி பண்ணுவான். அதானியுடைய இண்டஸ்ட்ரியை பிடிக்கணும்னு அம்பானி முயற்சி பண்ணுவான். அப்ப அவங்களுக்குள்ள போட்டி இருக்கு. அப்ப முதலாளித்துவ நலன்களை பாதுகாக்கிறதுக்காக இருக்கக்கூடிய கட்சிகள், அப்படிப்பட்ட கட்சிகள்னா என்ன? இப்ப இந்த ஆட்சி அதிகாரத்துல இருக்கிற கட்சிகள், ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்புள்ள கட்சிகள், இவங்க எல்லாருமே வந்து என்னன்னு சொன்னா அவங்களுக்குள்ள வந்து போட்டி இருக்கும். அதனால முதலாளித்துவ நலனை பிரதிபலிக்கிறதுக்கு பல கட்சிகள் இருக்க முடியும். ஆனா தொழிலாளி வர்க்க நலனை பிரதிபலிக்கிறதுக்கு வந்து இருக்கக்கூடிய கட்சி ஒன்னாட்டே இருக்க முடியும். எத்தனை கட்சி இருந்தாலும் அதுல ஒரே உண்மையான கம்யூனிஸ்ட் கட்சி தான் இருக்க முடியும். அதாவது பல கட்சிகள் வந்து புரியாம அவங்க வந்து ஃபார்ம் பண்ணாலும் நாளடைவுல அந்த கம்யூனிச கருத்தோட்டம் காட்டிய பாதையில அவங்க ஸ்டெடியா பயணம் பண்ணாங்கனாக்க அவங்களுக்குள்ள
பல பேச்சுவார்த்தைகள் கலந்துரையாடல்கள் எல்லாமே நடந்து டிஃபரன்சஸ் கலைஞ்சு ஒரு கட்சியா வந்து அவங்க வந்து வர முடியும். ஆனா இன்னைக்கு கொடுமை என்னன்னு சொல்லி சொன்னாக்க, கம்யூனிஸ்ட்ங்கிற பேரை வச்சிருக்கவங்கல வந்து 90% கம்யூனிஸ்டுகள் கிடையாது. அவங்க ஒரு சிவப்பு துண்டை போட்டாங்க கம்யூனிஸ்ட்ன்றாங்க. அப்ப இந்த மாதிரி வந்து ஒரு போக்குகள் தான் இருக்கு. அப்ப கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது வந்து என்னன்னு சொல்லி சொன்னாக்க, உழைக்கும் மக்களினுடைய நலனை பிரதிபலிக்கக்கூடிய விதத்துல அவங்க எப்படி அவங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு வந்து காரணம் என்ன? ஏன்னா மாமேதை மார்க்ஸ் வந்து ரொம்ப முன்னாடியே வந்து சொன்னாரு. புரூதான் அவருடைய அந்த ஒரு கண்ணோட்டத்தை வச்சு சொல்லும் போது, அந்த புரூதான் வந்து என்ன சொன்னாருன்னு சொல்லி சொன்னாக்க, நாடாளுமன்ற முறையிலேயே முதலாளித்துவ ஜனநாயக முறையிலேயே பரிணாமமா வந்து சோசியலிசம் வந்துடும், அதாவே சோசியலிசம் வந்துடும், பெரிய மக்கள் புரட்சி இதெல்லாம் வந்து தேவையில்லை. ஏன்னாக்க இன்னைக்கு இண்டஸ்ட்ரியலைசேஷன் ரேபிடா வந்து ஆகிக்கிட்டு இருக்கு. இப்படி ஆகும்போது வந்து அந்த வளர்ச்சி வரும்போது அந்த வளர்ச்சியில வந்து தொழிலாளிகளுக்கும் பங்கு கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னார். அதே மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில வந்து 27% வளர்ச்சிங்கிறது வந்து உலக முதலாளித்துவ நாடுகள்ல ஏற்பட்டுச்சு. ஆனா அப்ப கம்யூனிஸ்டுகள் வந்து கேட்டாங்க, 27% வளர்ச்சி வந்து தொழிலாளிகள்கிட்ட இருக்கான்னு கேட்டாங்க. அதே 27% வளர்ச்சி வந்து தொழிலாளிகள்கிட்ட வந்திருக்கணும்ல, தொழிலாளிகள்கிட்ட வந்துச்சாங்க. தொழிலாளிகள்கிட்ட ஏற்கனவே பட்டதை காட்டிலும் வந்து கூட கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அந்த வளர்ச்சிங்கிறது வந்து இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தை எல்லாம் வந்து குறைச்சதன் மூலமா வந்த அந்த பணத்தை சேர்த்ததுதான் அந்த வளர்ச்சி. அப்ப அதுதான் முதலாளிக்கு நல்லதுனாக்க தொழிலாளிக்கு கெட்டது, தொழிலாளிக்கு நல்லதுனாக்க முதலாளிக்கு கெட்டது, இப்படிப்பட்டதுதான் வந்து அங்க வந்து இருக்க முடியும். அப்ப கம்யூனிஸ்ட் கட்சிகள்ங்கிறது வந்து இந்த முரண்பாட்டை சரியா புரிஞ்சுக்கிட்டு உழைப்பாளி மக்களை வந்து அணிதிரட்டணும். அணிதிரட்டி வந்து அதனுடைய கையில வந்து ஆட்சி அதிகாரம்ங்கிறது வந்து வரணும். அது வந்து தேர்தல் முறையில மாத்திரம் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா அது இல்லைன்னு சொல்லிட்டு வந்து சொல்ல முடியாது. மார்க்ஸுடைய காலத்திலே வந்து ஒருவேளை பிரிட்டன் வந்து அந்த மாதிரி வர்றதுக்கான ஜனநாயகம் அந்த அளவுக்கு இருக்கிறதுனால அப்படி ஒருவேளை முடிஞ்சதா கூட வந்து இருக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு எண்ணம்ங்கிறது வந்து இருந்துச்சு. சுவிட்சர்லாந்து அப்படி வந்து வந்துடலாம் அப்படிங்கிறது மாதிரி வந்து நினைச்சாங்க. ஆனா முதலாளித்துவம்ங்கிறது வந்து நெருக்கடிக்கு வர 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 அவங்களும் வந்து என்னன்னாக்க ஐடியலா ஜனநாயக உரிமைகள் எல்லாத்தையும் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க அந்த நாடுகள் கூட வந்து ஜனநாயக உரிமைகளை பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக அப்படிப்பட்ட போக்குதான் வந்து வந்துருச்சு. அப்ப கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது வந்து என்னன்னு சொல்லி சொன்னாக்கா அதுக்கு சிங்கிள் அஜெண்டா தான். அப்ப இந்த நாட்டுல உழைக்கும் மக்களை அணிதிரட்டுறதுக்கு, பாடுபடக்கூடிய மக்களை அணிதிரட்டி அவங்களுடைய இயக்கங்களை நடத்தி சமூக மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத வந்து அவங்க உட்கார்ந்து பேசி மார்க்சிய வெளிச்சத்துல அதை வந்து பார்க்கணும். மார்க்சிய வெளிச்சத்துல என்ன மார்க்ஸ் தான் முத சொன்னாரு, இங்க ஏற்றத்தாழ்வு ஏன் வருது, மனுஷன் சுரன்றதுனால வருது, லாப நோக்க உற்பத்தி முறையினால வந்து வருது, உபரி மதிப்புங்கிற பேர்ல வந்து உழைப்பாளிக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கொடுக்காம பாதியை கொடுத்துட்டு மீதிய முதலாளிகள் கையகப்படுத்திட்டு போறதுனால வருது. அந்த அரசியலை தெரிஞ்சுக்கிட்டு இந்த அடிப்படையில நம்ம வந்து ஒன்னா சேர்ந்து எல்லாரும் பாடுபட்டோம்னு சொல்லி சொன்னாக்க நம்ம வந்து ஒரு அரசாங்கத்தை வந்து கொண்டு வர முடியும், ஒரு அரசை வந்து கொண்டு வர முடியும். அந்த அரசுல வந்து ஏழை பணக்காரன் இருக்க மாட்டான், ஏற்றத்தாழ்வு இருக்காது, வளர்ச்சிங்கிறது வந்து தங்குதடை இல்லாம இருக்கும், வேலையில்லா திண்டாட்டம் இருக்காது. இப்படிப்பட்டதெல்லாம் வந்து அவங்க சொன்னாங்க. இது நடைமுறையிலேயே நிரூபிச்சு காட்டினாங்க. 1929 வந்த மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி, அதுதான் 2வது உலக யுத்தத்துக்கு வழிவகுக்கக்கூடியதா வந்து வந்துச்சு. அந்த நெருக்கடி வந்த காலத்துல உலக நாடுகள் பூரா எல்லாத்தினுடைய வளர்ச்சியுமே தரமட்டமா வந்து போயிடுச்சு. சோவியத் யூனியன் மாத்திரம் 65% வளர்ச்சி இருந்துச்சு. அப்ப இது சும்மா வந்து ஒரு கட்டுக்கதை இல்லை, இது யதார்த்தத்துல நடந்தது. அது அதிநவீன கண்டுபிடிப்புகள். இந்த கண்டுபிடிப்புகளை பூரா அந்த கண்டுபிடிச்ச நாடுகள்ல அமெரிக்காக்காரங்க கண்டுபிடிச்சாக்கா அமெரிக்கால அதை பயன்படுத்த முடியல. ஏன்னா அமெரிக்கால அதை பயன்படுத்தினாக்க கூடுதல் உற்பத்தி வந்துடும். கூடுதல் உற்பத்தி வந்தாக்க வந்து பொருள்களுக்கு விலை குறைஞ்சு போகும், லாபம் குறைஞ்சு போகும். அதனால அந்த கண்டுபிடிப்பை வெளியில விடாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து வைக்கிறான். பிரிட்டன்ல இது மாதிரி வந்து வைக்கிறான். கொடுமை என்னன்னாக்க இந்த நாடுகள் பூராமே வந்து அந்த கண்டுபிடிப்புகளையும் கருவிகளையும் விற்கிறதுக்கு இருந்த ஒரே நாடு சோவியத் யூனியன் தான். ஏன்னா அங்க வந்து என்னன்னு சொல்லி சொன்னா அதிநவீன கருவிகள் அங்க போச்சுன்னு சொல்லி சொன்னா அது வேலை வாய்ப்புகளை பறிக்கிறதுக்கு வந்து அது பயன்பட போறது இல்ல,
வேலை நேரத்தை குறைக்கிறதுக்கு, வேலை சுமையை குறைக்கிறதுக்கு அதை பயன்படுத்துவாங்க. அதனால அவங்க வந்து வாங்கினாங்க. ஆக அப்படிப்பட்ட போக்குதான் வந்து இருந்துச்சு. அப்ப இந்த கருத்துக்களை வந்து மக்கள்கிட்ட சொல்லி அவங்ககிட்ட வந்து ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி, அதுக்கடுத்து அரசை பத்தி வந்து சொல்றோம். மக்கள் என்ன நம்பிக்கிட்டு இருக்காங்க? அரசுங்கிறது வந்து எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது பொதுவானது இல்லைங்கிறத வந்து நீங்க எத்தனைதான் வந்து கருத்துக்களை சொன்னாலும் அவங்க ஏத்துக்கிற மாட்டாங்க. ஆனா அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை மையமாக வைத்து ஒரு போராட்டம் நடத்தி கலெக்டர் ஆபீஸுக்கு போனாக்க, அங்க இவங்க நிக்கும் போது அங்க ஒரு கான்ட்ராக்டர் வந்தானாக்கா அவனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை என்ன, இவங்க போயிருக்கவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை என்னங்கிறத கண்ணு கண்ணா பார்ப்பாங்க. அப்ப அரசுங்கிறது வந்து யாருக்காக இருக்குங்கிறத நம்ம எடுத்து சொல்ல வேண்டியதே அவசியம் இல்ல. திரும்பி வரும்போது அவங்க நமக்கு சொல்லிட்டு வருவாங்க, பாருங்க அவனை எப்படி நடத்துறேன், நம்மளை எப்படி நடத்துறேன்னு சொல்லிட்டு. ஆக இது போன்ற நடவடிக்கைகள் மூலமா, அனுபவம் மூலமா, கருத்துக்களின் மூலமா கொண்டு போய் இது எல்லாத்தையுமே கொண்டு வரணும். இப்படிப்பட்ட அந்த போராட்டங்கள் இது நடத்தும் போது என்ன வரும்னு சொன்னாக்க, கம்யூனிஸ்டுகளா இருக்கிறவங்ககிட்ட வந்து ஒரு ஒருமித்த சிந்தனைங்கிறது வந்து வரும், ஒரு ஒருமித்த அணுகுமுறைங்கிறது வந்து வரும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சியில வந்து சுயநலம் இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. கம்யூனிஸ்ட் அரசியலே போராட்ட அரசியல் தான். நீங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு வந்து போறீங்கன்னு சொன்னாக்க போராட்டம் முதல்ல வீட்டுல ஸ்டார்ட் ஆகும். எல்லா லெவல்லையுமே வந்து மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறதுனால அது மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்ப இந்த மாதிரி வந்து வரும்போது வந்து அப்ப ஒரு ஒருமித்த சிந்தனை, ஒத்த கருத்து, இது எல்லாமே வந்து அவங்ககிட்ட வந்து வரும். அதுல குரூப்புகளுக்கு வந்து இடம் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியாத்தான் அது வந்து வளரணும். இந்தியன் கண்டிஷன்ல அப்படிப்பட்ட ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை கொண்டு வர்றதுக்கான எல்லா கூறுகளையும் கொண்டவரா இருந்தவர் வந்து பகத்சிங். பகத்சிங் அந்த கூறுகளை கொண்டவரா வந்து இருந்தாரு. ஏன்னா அவர்கிட்டையும் அவருடைய தோழர்கள்ட்டையும் வந்து இப்படிப்பட்ட ஒரு தோழமை உணர்வுங்கிறது, நெருக்கமான ஒரு தோழமை உணர்வுங்கிறது வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்ககிட்ட இருந்துச்சு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சின்னு அன்னைக்கு இருந்த கட்சி வந்து என்னன்னு சொன்னாக்க, அவங்க பூரா வந்து கேம்பிரிட்ஜ், ஆக்ஸ்போர்டு இது மாதிரி வந்து அங்க படிச்சவங்க வந்து அவங்க தத்துவார்த்த ரீதியா இந்த கம்யூனிஸ்ட கருத்தோட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டதுனால அவங்க அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து உருவாக்குனாங்க. அது வந்து மக்களை திரட்டி இதெல்லாம் வந்து பண்ணல. அதுல இருந்தவங்க எல்லாருமே பெரும்பாலும் காங்கிரஸ்ல இருந்தாங்க. இந்தியாவில விடுதலை போராட்டத்துல பாடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப விடுதலை போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது வந்து சோவியத் புரட்சி வந்து அங்க சோசியலிசம்ங்கிறது வந்து வந்த உடனே அது ஒரு புது அட்ராக்ஷனா இருந்துச்சு. என்னன்னாக்க சுதந்திரம்ங்கிறது வந்து கிடைச்சா கூட எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குங்கிற ஒரு நிலைமையை எப்படி உறுதி செய்ய போறோங்கிற ஒரு அவநம்பிக்கைங்கிறது வந்து அந்த போராட்டத்துல இருந்தவங்ககிட்ட இருந்துச்சு. ஆனா சோவியத் யூனியனுடைய எக்ஸ்பீரியன்ஸை பார்த்த உடனே ஆகா இதை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம்ங்கிறது வந்து வந்துச்சு. ஆனா இவங்க திரும்பி அங்க இருந்து வந்ததுக்கு பின்னாடியும், கேம்பிரிட்ஜ் இதுல எல்லாம் படிச்சுட்டு அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை ஃபார்ம் பண்ணிட்டு இங்க வந்ததுக்கு பின்னாடியும் இவங்க வந்து மக்களினுடைய போராட்டங்கள், தொழிலாளர்களினுடைய போராட்டங்கள் இதெல்லாம் பெரிய அளவுக்கு வந்து அணி திரட்டல. ஏன்னா காங்கிரஸ்ல தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. காங்கிரஸ்ங்கிறது வந்து சுதந்திர போராட்டத்தை கையில் எடுத்ததுக்கான வந்து காரணம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாரையும் முன்னேற்றணுங்கிற அந்த இதை வந்து அவங்க பிரகடனப்படுத்தினாலும் நடைமுறையில வந்து அது வந்து இந்தியாவில வளர்ந்துகிட்டு இருந்த முதலாளிகளுக்கே சாதகமா இருந்துச்சு. அதனால இவங்க என்ன செஞ்சாங்கன்னாக்கா, காங்கிரஸ் வந்து அப்போ ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாங்க. இந்திய முதலாளிகள் நடத்தக்கூடிய தொழிற்சாலைகள்ல தொழிற்சங்கங்கள் வச்சு போராட்டங்கள் நடத்தக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி வந்து எடுத்தாங்க. அப்படி ஒரு நிலைப்பாட்டை வந்து இவங்க எடுத்தாங்க. அது மாதிரி நிலைப்பாடுகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போறது மாதிரி வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இல்லை. விடுதலை போராட்ட காலத்துல விடுதலைக்கு ஆதரவா வர்க்க ரீதியான அணி திரட்டலை இந்திய கம்யூனிஸ்டுகள் செய்ய வேண்டிய அளவிற்கு வந்து செய்யவே இல்லை. இவங்க காந்தியினுடைய தலைமையில வந்து அவர் என்ன நோக்கத்துக்காக என்ன வழிமுறைகளை பின்பற்றி சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டாரோ அப்படித்தான் வந்து அவங்க வந்து போனாங்க. அப்ப அதுக்கு பின்னாடி வந்து என்னன்னு சொன்னா இவங்ககிட்ட முரண்பாடுகள் வந்தோம்னா அதுல காங்கிரஸ் சோசியலிஸ்ட் பார்ட்டின்னு வந்துச்சு. அப்புறம் இவங்க எல்லாம் பிரிஞ்சு வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டியா வந்து இவங்க வந்து ஆரம்பிச்சாங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டியா ஆரம்பிச்சதுக்கு பின்னாடியும் கூட வந்து என்னன்னு சொன்னாக்க, வர்க்க போராட்டம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்கு வந்து இது பண்ணல. வர்க்க போராட்டத்தை நடத்தணும், அதே சமயத்துல தேச விடுதலை போராட்டத்துல இருந்து பின்வாங்கி இருக்க தேவையில்லை. இவங்க வந்து விடுதலை போராட்டத்துல இருக்கிறவங்கல்ல இவங்க ஒரு தனி குரூப்பா தனியா இவங்க ஒரு அஜெண்டாவை வச்சு வந்து இவங்க வந்து ஃபைட் பண்ணிருக்கலாம்.
ஆனா இவங்க என்னன்னு சொல்லி சொன்னாக்க விடுதலை போராட்டத்தினுடைய அது எடுக்கும்போது அதுல கலந்து கரைஞ்சிட்டாங்க. பல்வேறு தவறான முடிவுகளுக்கும் இவங்க ஒத்துழைப்பு தந்தாங்க. ஆக இப்படிப்பட்ட போக்குல இவங்க கம்யூனிஸ்ட் கட்சியாவே இவங்க இருக்கல. இவங்க பெரிய அளவுல சக்தி வாய்ந்தவங்களா வந்ததுக்கு காரணம் மக்களால் நன்கு தெரியப்பட்ட காங்கிரஸ் தலைவர்களா இவங்க இருந்தாங்க. இப்ப கேரளால ஏ.கே. கோபாலன், இ.எம்.எஸ். நம்பூதிரிப்பாடு, கிருஷ்ணபிள்ளை இவங்கெல்லாம் எல்லா மக்களுக்கும் தெரிஞ்ச பெரிய தலைவர்கள். அதனால இவங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு வந்த உடனே ஏன் இவங்க தாண்டா நல்ல ஆளுகன்னு சொல்லிட்டு மக்கள் அது மாதிரிதான் வந்தாங்க. வர்க்க போராட்டம் நடத்தி இவங்க பின்னாடி திரண்டவங்க கிடையாது. அது மாதிரி திரண்டவங்க கிடையாது. அப்ப விடுதலை போராட்டத்திற்கு பின்னாடிதான் இவங்க வர்க்க அடிப்படையில செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது வந்துச்சு. அதையும் முனைப்போட அணி திரட்டினாங்களானாக்கா அதுவும் கிடையாது. என்னன்னு சொல்லி சொன்னா இவங்க விடுதலை பெற்றதுக்கு பின்னாடி இந்தியாவுக்கு சுதந்திரமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தேசிய முதலாளிகளினுடைய கையில அரசியல் அதிகாரம் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சுதந்திரமே கிடைக்கலன்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பின்னாடி ஐநா சபையில சோவியத் யூனியனினுடைய பிரதிநிதி இந்தியா விடுதலை பெற்ற ஒரு இறையாண்மை கொண்ட நாடுன்னு அங்க டிக்ளேர் பண்ணோம்னா வேற வழி இல்லாம மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம இவங்க அதை ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு எதிராக இந்த மாதிரி சுதந்திரமே வாங்கலைன்னு பேசுறத விட்டுட்டாங்க. அப்ப அதனுடைய விளைவு என்ன? வெறுமனே அந்த கருத்துல இருந்த கோளாறு மாத்திரம் இல்ல, தேசிய முதலாளிகளினுடைய நேச சக்திகளா இவங்க இருந்தாங்க. தேசிய முதலாளிகளினுடைய நேச சக்தியா இருக்கிறவங்க தேசிய முதலாளிகள் நடத்தக்கூடிய தொழிற்சாலையில தொழிலாளர்களை ஒழுங்கு திரட்டி வர்க்க போராட்டம் எப்படி நடத்த முடியும்? அதனாலதான் இவங்கிட்ட எப்பயும் நாடுன்னு சொல்லி சொன்னாக்க இவங்க கவுந்துருவாங்க. கம்யூனிஸ்ட் எல்லாம் பேசுவாங்க. பட் தேசிய நலன்னு சொல்லி சொன்னாக்க ஒன்னே விட தேசிய நலன் உள்ளவே நான் தான், தேசத்தை காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிடுவாங்க. ஸ்டாலின் தேசத்தை காக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதாவது அவங்களுடைய அடிப்படை கொள்கை என்னன்னு சொல்லி சொன்னாக்க இந்திய தேசியம்ங்கிறது அவங்கள அமுக்கி வச்சிருக்கு, அவங்க நலன்களை பூரா வெளியே கிளம்ப விடாம வச்சிருக்குன்னு அர்த்தம். இதுல தேசத்தை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறார். எதை வேணாலும் இவங்க பேசலாம். அப்ப அது மாதிரிதான் கம்யூனிஸ்டுகள் என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னாக்க அந்த தேசியவாதத்தை பற்றி இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சரியான புரிதல் கிடையாது. நம்ம சொல்றோம்ல, அன்னைக்கு இருந்தது முற்போக்கான தேசியம், இன்னைக்கு இருக்கிறது முற்போக்கான தேசியம் இல்லைன்னு. இந்த கண்ணோட்டத்தை அவங்க பேசவே மாட்டாங்க, புரிஞ்சுக்கிறவும் மாட்டாங்க. அப்ப அதுக்கு பின்னாடி என்ன ஆனாங்கன்னு சொல்லி சொன்னாக்க இவங்களினுடைய பாப்புலாரிட்டி ரொம்ப கேரளால இருந்ததுனால தேர்தல் முறையின் மூலமாகவே தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் வந்துருச்சாங்க. அப்படி வந்த உடனே இ.எம்.எஸ். நம்பூதிரிப்பாடு அடிப்படை மார்க்சிய கோட்பாடுகளுக்கு எந்த மதிப்பும் கொடுக்காம உலகத்துக்கே நாங்க காட்டுவோம், நாடாளுமன்ற ஜனநாயக முறையின் மூலமாகவே சோசலிசத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத காட்டுவோம்னு அவர் பேசினார். இது குருச்சேவினுடைய வாதம். குருச்சேவ் முன் வச்ச வாதம். அதை அப்படியே அவர் முன் வச்சார். அப்ப அதுக்கு பின்னாடி என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? வர்க்க போராட்டம் நடத்தி அடிப்படை சமூக மாற்றத்தை கொண்டு வர போறீங்களான்னு கேட்டாக்க அது இல்ல, மாநிலங்களா ஜெயிச்சு மத்தியில ஆட்சி அதிகாரத்துக்கு என்னைக்கு வர்றோமோ அன்னைக்கு சோசலிசத்தை கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. அதனால ஆரம்பிச்சதே ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிக்க வேண்டிய ஒரு முறைப்படி அவங்க ஆரம்பிக்கப்படல. அதுக்கு பின்னாடி அது வர்க்க போராட்டங்கள் நடத்தி அதுக்கு பின்னாடியும் கூட அதை சரி செஞ்சுக்கல. நாடாளுமன்ற இதுல ஒன்று ரெண்டு மாநிலங்கள்ல ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தோம்னா நாடாளுமன்றவாத திறமைக்கு ஆள்பட்டுட்டாங்க. அதுக்கு பின்னாடி வர்க்க அரசியலை விட்டுட்டாங்க. இவங்க மத்த அரசியல் கட்சிகளை நடத்தக்கூடிய வர்க்கங்கள் மாதிரி அரசியல் வர்க்கமா இவங்க ஆயிட்டாங்க. அதனால இவங்க கம்யூனிஸ்டுகள் இல்லை. ஆனா அதே சமயத்துல இவங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி எறிய முடியாது. ஏன்னா எண்ணிறந்த தியாகங்கள் இன்னைக்கு நமக்கு மலைப்பை உருவாக்கக்கூடியது என்னன்னு சொல்லிட்டு சொன்னாக்க இப்படிப்பட்ட ஒரு புரிதலோட இந்தியாவை பற்றிய முழுமையான புரிதல் இல்ல, மார்க்சியம் குறித்த முழுமையான புரிதல் இல்ல, இவ்வளவு கோளாறுகளோடையும் கூட எவ்வளவு காலம் சிறைவாசம் மேற்கொண்டிருக்காங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க கம்யூனிஸ்ட் தலைவர்கள். பாலதண்டாயுதம், ஜீவானந்தம், ஸ்ரீராமமூர்த்தி இது மாதிரி ஆளுகள்லாம் எண்ணிறந்த தியாகங்கள் அது மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்ப இது எப்படி முடியுதுங்கிறது இன்னைக்கும் ஒரு பெரிய புரியாத புதிராதான் இருக்கு. ஒரு காரணம் என்னன்னாக்க அந்த வெள்ளையனை எதிர்த்த அந்த பின்னணியில
உருவான ஒரு மனோதிடம். ரெண்டாவது வந்து அன்னைக்கு வந்து ரெண்டாவது உலக யுத்தத்துல வந்து செஞ்சேனை பெற்ற வெற்றிங்கிறது வந்து உலகம் பூரா இருந்த கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு பெரிய டானிக் மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு சோசியலிசம் இங்க வந்துடும். ஏன்னா வெள்ளற்கைய ராணுவம்னு சொல்லக்கூடிய அந்த ஜெர்மன் ராணுவத்தையே வந்து தவிடுபொடி ஆக்கி வந்து ஒரு பெரிய வெற்றியை நிலைநாட்டி இருக்கு கம்யூனிசம். அது வராம போகுமா? அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கை உருவாக்குனதுதான். அந்த அடிப்படையில இவங்க வந்து இருந்தாங்க. அவங்க தியாகங்களுக்கு தலை வணங்குறான். அதே சமயத்துல வந்து மிகுந்த மரியாதையோட நம்ம ஒண்ணு சொல்றதுக்கு ஆசைப்படுறான். அவங்க கம்யூனிஸ்ட் கட்சியா அவங்க கட்சி ஆரம்பிக்கப்படல, கம்யூனிஸ்டுகளா எப்பயும் இல்ல. அதுக்கு பின்னாடி இப்ப வந்து சுத்தமாவே கம்யூனிஸ்டுகளா இல்ல, மற்ற அரசியல் கட்சிகளோட வந்து சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு அரசியல் வர்க்க தன்மை கொண்டவங்களா அதனுடைய தலைவர்கள்லாம் மாறிட்டாங்க. அதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்ல வேண்டியது இல்லை. ராமகிருஷ்ணன் பாலகிருஷ்ணனுடைய சமீபத்திய அறிக்கை, நம்ம ஆளுகள்லாம் கோயிலுக்கு போய் எல்லாம் வந்து பண்ணுங்க, இப்படிப்பட்ட இதெல்லாம் வந்து சொன்னது. இப்ப எந்த வகையான முகாந்தரமும் இல்லாம இப்ப சிபிஎம் சிபிஐ கட்சி வந்து ஒரு காரணம் சொல்லட்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்க இந்த காரணத்துக்காக சப்போர்ட் பண்றோம்னு ஒரு வேலிடான காரணத்தை வந்து சொல்லட்டும். ஒரு வேலிடான காரணம் கூட அவங்ககிட்ட கிடையாது. ஒன்னே ஒண்ணு அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னாங்க, பிஜேபி இருக்கிறாங்க. பிஜேபி இங்க சக்தியே கிடையாது. பிஜேபியை பத்தி நீ திருப்பி திருப்பி பேசுறதுனால பிஜேபி ஒண்ணு இருக்குன்னு மக்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்க. அதாவது தமிழ்நாடு வந்து பார்சி மார்வாரி முதலாளி வந்து நம்ம தொழிலை பூரா எடுத்துட்டு போயிடுவாங்கிற பயத்துல 1967 வந்து பிராந்திய கட்சியினுடைய கையில வந்து ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துச்சு. அன்னையில இருந்து காங்கிரஸ் கட்சி மாதிரி ஒரு கட்சியே திரும்பி ஆட்சிக்கு வர்றதை யோசிக்க முடியல. ஏன்னா காங்கிரஸ் கட்சி நிறைய விஷயங்கள்ல அகாமடேட் பண்ணுச்சு. இப்ப குறிப்பா மொழி கொள்கையில நம்ம வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்தி ஆட்சி மொழின்னு சொல்லிட்டு வந்து அவங்க சொன்னோன்னா அதை ஏத்துக்கிற மாட்டோம். நீங்க வந்தோம்னா வந்து எந்த வகையான தயக்கமும் இல்லாம நேரு சொன்னாரு, தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்கிற வரைக்கும் வந்து ஹிந்தி திணிக்கப்படாது, ஆங்கிலம் தான் இணைப்பு மொழியா நீடிக்கும்னு சொல்லிட்டு போனாரு. இந்த கொள்கைக்கு மாறுபட்ட கொள்கை வந்து பிஜேபி கடைபிடிக்கிறது. ஹிந்தி, ஹிந்து, ஹிந்துஸ்தான், இதுதான் அவங்களுடைய கொள்கை. இதை தமிழ் மக்கள் எப்படி ஏத்துக்கிட்டு வந்து ஓட்டு போடுவாங்க? ரெண்டாவது, பிராந்திய ஊடகங்களும் கூட காசு தர்றாங்கிறதுக்காக வந்து போடலாம். பட் அவனுடைய உள் மனசுல வந்து என்னன்னு சொல்லி சொன்னாக்க இவன் வரக்கூடாதுன்னு சொல்லிதான் நினைத்தான். ஹிந்து பத்திரிகை வந்து இத்தனை மக்கள் விரோத நடவடிக்கைகளை வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதும் கூட அதுக்கு வழக்கமா அதுக்கு குரல் கொடுக்கக்கூடிய அந்த பத்திரிகை கூட இன்னைக்கு குரல் கொடுக்காம டிஎம்கே ஆதரின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? இப்படி ஒரு வழியை விட்டோம்னு சொல்லி சொன்னாக்க வடக்கத்தி முதலாளி வந்துருவான், பிஜேபி அப்படிப்பட்டவை, அதானி அம்பானி வந்து கைப்பற்றிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க பயப்படுறாங்க. அப்ப இந்த பின்னணி தான் இதுல வந்து இவங்க கம்யூனிஸ்ட் கட்சியா எப்பயும் வந்து இருந்தது இல்லை, இப்பயும் இவங்க கம்யூனிஸ்ட் கட்சியா இல்லை. அதனாலதான் வந்து இவங்க கோட்பாடு இல்லாம எதை வேணாலும் இது பண்ண முடியுது. அவங்க வைக்கக்கூடிய வாதங்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, நீங்க இப்ப சின்ன கட்சியா இருக்கும்போது இதெல்லாம் பேசுவீங்க, எங்களை மாதிரி பெரிய கட்சியா நீங்க வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாக்க அப்ப நாங்க செஞ்சதைத்தான் நீங்க செய்ய வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. நம்ம நடைமுறையில நிரூபிச்சு காட்டியிருக்கோம். தொழிற்சங்கங்களை கம்யூனிச பாடசாலைகளாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மார்க்ஸ் சொன்னாருன்னு சொல்லிட்டு வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். நம்ம நடத்தக்கூடிய 108 யூனியனை வந்து கம்யூனிச பாடசாலை மாதிரி வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் வந்து ஆளும் கட்சியினுடைய சங்கம் அங்க வந்ததுக்கு பின்னாடியும் அவங்களை எல்லாம் அணிதிரட்டி அவங்கள்ட்ட உணர்வை ஊட்டி உத்வேகப்படுத்தி இன்னைக்கு வரைக்கும் வந்து அந்த சங்கத்தை ஒண்ணு செய்ய முடியாத ஒரு நிலையில வந்து வச்சிருக்கான். அதனால மார்க்ஸ் சொன்ன கருத்துக்கள்ங்கிறது வந்து உட்டோப்பியன் ட்ரீம்ஸ் கிடையாது. மார்க்ஸ் சொன்ன கருத்துக்கள் அத்தனையும் நடைமுறை சாத்தியமானது. ஆனா அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு தேவையான மார்க்சிய புரிதலை கொண்டவங்களுடைய கையில அந்த தத்துவம்ங்கிறது வந்து வரும்போது அது வந்து ஒண்டர்ஸை கிரியேட் பண்ணும். அதைத்தான் நம்ம வந்து இப்ப கிரியேட் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்மளுடைய நம்பிக்கையை வந்து இன்விகரேட் பண்ணுது. அந்த அடிப்படையில நம்ம வந்து அவங்ககிட்ட இருந்து வந்து நம்ம வேறுபடுறோம். நம்மகிட்ட வந்து ஒருமித்த கருத்துங்கிறது வந்து இருக்கு. நம்ம தொழிற்சங்க, அதாவது கம்யூனிஸ்டுகளினுடைய இது வந்து என்ன, வெகுஜன ஸ்தாபனங்கள் அமைக்கிறது. வெகுஜன ஸ்தாபனங்கள்ல முன்னேறிய சக்திகளா இருக்கிறவங்களை வந்து கம்யூனிசம்ங்கிற அந்த கம்யூனிஸ்ட் கட்சிங்கிற அந்த முன்னணி படைக்கு வந்து அவங்களை கொண்டு வர்றது. இதன் மூலமா வந்து பல்வேறு நடைமுறை கோரிக்கைகளுக்காக பல போராட்டங்கள் நடத்தி ஒரு கட்டத்துல அடிப்படை சமூக மாற்றம்ங்கிற அந்த ஒற்றை கோரிக்கையை முன்னிறுத்தி சமூக மாற்றத்தை கொண்டு வர்றது.
அந்த திசை வெளியில நம்ம வந்து கிளியரா போய்கிட்டு இருக்கோம். நம்ம எவ்வளவு சாதிச்சிருக்கோம், நம்ம சக்தியை காட்டி நாங்க பெரிய கட்சின்னு சொல்றதுக்கு வந்து இடம் இல்லை. ஆனா அதே சமயத்துல வந்து உண்மையான கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கிறதுனால பெரிய கட்சியாய் வர்றதுக்குள்ள எல்லா கூறுகளையும் கொண்ட கட்சின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அடிச்சு சொல்ல முடியும். மாவோ அதைத்தான் வந்து சொன்னாரு. அதாவது ஒரு கட்சி அடிப்படை அரசியல் வழியை சரியான அடிப்படை அரசியல் வழியை கொண்டதாக இருந்தால் அது சின்ன கட்சியா இருந்தாலும் நாளடைவுல பெருசா வந்து வரும். ஆனா அதே சமயத்துல வந்து ஒரு அரசியல் கட்சி பெரிய கட்சியா இருந்துகிட்டே அடிப்படை அரசியல் வழியை சரியில்லாததா வந்து வச்சிருந்தாக்க அது பெரிய கட்சியா இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கழுத தேஞ்சு கட்டெரும்பானது மாதிரியும் வந்து ஆகும்னு சொல்லி சொன்னாரு. அந்த கண்ணோட்டத்தின் அடிப்படையில நம்ம வந்து பெரிய அமைப்பா வளர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அந்த பின்னணியில தான் நம்ம இப்ப அதிமுக கூட வந்து நம்ம வந்து ஒண்ணு சேர்ந்திருக்கோம். என்னன்னு சொல்லி சொன்னாக்க இது வெறுமனே ஒரு தந்திர உபாயம் இல்ல. இங்க இன்னொன்னு வந்து சொல்லுவாங்க, டிஎம்கே ஆளுங்கட்சியா இருக்கு, கம்யூனிஸ்டுகள் ஆளுங்கட்சியை ஆதரிக்க முடியாது, அதனால எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவை ஆதரிக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. டெக்னிக்கலா தொழில்நுட்ப ரீதியா ஆதரிக்கல, இது ஒரு யுக்தி உபாயம்ங்கிறதுலையும் வந்து ஆதரிக்கல. இன்னைக்கு காலகட்டத்தினுடைய தேவை, அதாவது முதலாளித்துவ ஜனநாயகத்துல அடிப்படையில முதலாளித்துவ கோட்பாடுகள்ல இருந்து வந்து முரண்படாததா வந்து இருந்தாலும் கூட பல்வேறு விதங்கள்ல வந்து டிஎம்கேல இருந்து ஏடிஎம்கே வேறுபட்டது. அதுக்கு முதல் உதாரணம் வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, எதுக்காக எம்ஜிஆர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சாரு? பிராந்தியவாதம்ங்கிறதுக்கு வந்து ஒரு அடி கொடுக்கணும்னு நினைச்சாரு. பிராந்தியவாதம்ங்கிறது வந்து நல்ல விளைவுகளை ஏற்படுத்தலைங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. டிஎம்கேக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து எம்ஜிஆர் காங்கிரஸ்காரரா இருந்தார், கதர் சட்டை தான் போடுவார் அவரு, அப்படிதான் வந்து இருந்தார் அவரு. அப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சாரு. எந்த சூழ்நிலையிலையுமே வந்து பிராந்திய வெறிவாதத்தை பேசினதில்லை. ஆனா இன்னைக்கு வந்து இவங்களே ஒரு தொழில் குடும்பமா டிஎம்கே இருக்கிறதுனால கூட்டாட்சி தத்துவத்தின் மேல அடி விழுகுது. இவங்க சும்மா வாயில எதிர்ப்பை சொல்றதோட வந்து விட்டுறாங்க. நிதியை இந்த மாதிரி திருடிட்டு போறேன் சும்மா வாயில சொல்றதோட வந்து விட்டுறாங்க. இதுவும் வந்து என்னன்னு சொல்லி சொன்னாக்க, நம்ம இந்த கருத்துக்களை உள்ளடக்கியதை வந்து நம்ம ப்ரொஃபைல்ல வச்சு வந்து கொடுத்தோம். அதுல எடப்பாடி வந்து அதை பேச ஆரம்பிச்சாரு. பேச ஆரம்பிச்சோன்னா, ஆகா அதான் கூட்டாட்சி தத்துவத்தை எடுத்துக்கிட்டு இதையும் எடுத்துக்கிட்டு உதயநிதி ஸ்டாலின் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுல அவங்க உறுதியா இருக்க போறது கிடையாது. பிராந்திய நலன் சார்ந்த விஷயங்களை கூட இவங்க எடுக்க போறது கிடையாது. ஏன்னு சொல்லி சொன்னா, மத்திய அரசினுடைய ஆதரவு இவங்களுடைய தொழில்களை காப்பாத்துறதுக்கு வேணும். இவங்க வந்து ஒரு அரசியல் குடும்பம் மாத்திரம் இல்ல, இவங்க வந்து ஒரு தொழில் குடும்பம். எடப்பாடி பழனிசாமி எல்லா கூட்டங்கள்லையும் சொல்லிட்டு வர்றது மாதிரி அது வந்து ஒரு கார்பரேட் நிறுவனம். இப்ப வந்து ஏடிஎம்கே இருக்கு. ஏடிஎம்கே பிஜேபியில இருந்து வந்து பிரிஞ்சோன்னா ஏடிஎம்கேயினுடைய தொண்டர்கள் வெடிவெடித்து கொண்டாடினாங்க. அப்ப அவங்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி. அவங்க வந்து அதெல்லாம் வந்து அந்த விதத்துல வெளிப்படுத்துறதுக்கான ஒரு உரிமை படைத்தவங்க. டிஎம்கேல இதை வந்து செய்ய முடியுமா? என்ன ரொம்ப ஆடுறேன், அவனை பிடிச்சு வை, சொல் பேச்சு கேட்க மாட்டான் போல இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னு சொல்லி சொன்னாக்க, எல்லாருமே அவங்கவுங்க அளவுக்கு வந்து மக்களை கசக்கி பிழிஞ்சு சம்பாதிக்கிறதுல இருக்கான். எல்லாருமே மந்திரிகள் பூரா சம்பாதிக்கிறதுல இருக்கான், எம்எல்ஏ பூரா சம்பாதிக்கிறதுல இருக்கான், கான்ட்ராக்ட் வேலைக்கு காசு வாங்குறான், எல்லாத்துக்குமே அது மாதிரிதான் வந்து இருக்கான். அதனால இது ஒரு நாசகார சக்தி. இந்த சக்தியினுடைய ஆட்சி இருந்துச்சுனாக்க தொழிலாளிகள் பெற்றுக்கிட்டு இருந்த உரிமையை கூட வந்து அவங்க வந்து தக்க வைக்க முடியாது, வாங்கிக்கிட்டு இருந்த சம்பளத்தை தக்க வைக்க முடியாது. இப்ப லேட்டஸ்டா நம்ம வந்து இந்த 11 மாச வேலைங்கிறத வந்து டெக்னிக்கலா சொல்லிருக்கா, இதை ஒண்ணு அமலாக்க மாட்டான்னு சொல்லிட்டு வந்து நினைச்சுக்கிட்டு இருந்தா. 28,000 பேருக்கு வந்து ஒன் டே பிரேக் கொடுத்து வேலைக்கு வான்னு சொல்லிட்டான் சுகாதாரத்துறையில. 28,000 பேரு ஒன் டே பிரேக் கொடுத்து அதை சர்வீஸ் பழையபடி வந்து 11 மாச காலத்துக்கு ஆரம்பிக்குது. இதனுடைய விளைவா என்ன வந்து வரும்? இன்கிரிமெண்ட் இருக்காது, எதுவுமே இருக்காது. வாங்குற சம்பளத்துக்கு அட்டை கூலிக்கு வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. இதே கருணாநிதி தான் வசனம் எழுதினாரு, கூலி உயர்வு கேட்டான் அத்தான் குண்டடி வெட்டி செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எழுதினாரு. இன்னைக்கு வந்து கூலி உயர்வுக்கே வாய்ப்பு இல்லாத ஒரு நிலையை கொண்டு வந்துட்டாரு. கூலி உயர்வுக்கே வாய்ப்பு இல்லை, நான் கொடுக்கறத வாங்கிட்டு போ அப்படிங்கறது மாதிரி ஒரு இதுக்கு கொண்டு வந்துட்டாரு. என்ன, இந்த சம்பளத்துக்கு ஒரு நாள் முடியலையா, அதுல ஒரு 100 பேர் வந்து போறியா, அதுவும் எனக்கு லாபம் தான், அந்த 100 பேர் சேர்க்கறதுக்கு நான் காசு வாங்கிட்டு சேர்த்துருவேன். அப்ப எல்லா வகையிலுமே நாசகார சக்தி.
சுய விளம்பர சக்தி. சுய விளம்பரத்தை வந்து போக்குறதுக்கு அதை விட பெரிய விளம்பரம் செய்யணுங்கிறது கிடையாது. யதார்த்தமா இருந்தாலே போதும். அப்படிப்பட்ட யதார்த்தமான அரசியலை பேசக்கூடியவரா இன்னைக்கு எடப்பாடி இருக்காரு. அவர் யதார்த்தத்தை பேசுறாரு. நாங்க என்ன செஞ்சோம், இத பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. தரக்குறைவா அவரை பேசுறாங்க, எல்லாம் இது பண்றாங்க. அது அவங்களுடைய தரம், அவ்வளவுதான். எப்பயுமே இவங்க என்ன செய்வாங்கனாக்க, உயிரோட இருக்கும்போது இவங்களுடைய அரசியல் எதிரிகளை கண்டபடி பேசுவாங்க. காமராஜர் குரங்கு காமராஜ்னு பல இடங்கள்ல பேசியிருக்காங்க, இவங்க பேசியிருக்காங்க. ஆனா அதுக்கு பின்னாடி மகத்தான தியாகின்னு சொல்லிடுவாங்க. இந்த காங்கிரஸ்காரங்களும் கன்வீனியன்ட்டா மறந்துடுவாங்க. இந்த கம்யூனிஸ்டுகளை என்ன சொன்னாரு, இவங்க பகல்ல மார்க்சிஸ்டுகள், நைட்ல நக்சலைட்டுகள்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகமே இருக்காது. ஏன்னா இப்படிப்பட்ட டிஎம்கேயினுடைய போக்குகளை எல்லாம் ஆவணப்படுத்தி வச்சிருக்காங்க அவங்க தலைவர்கள். எதையுமே படிக்கிறது கிடையாது. அப்ப அது மாதிரி அவங்க வந்துட்டாங்க. அதனால அவங்க ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியாவே இல்ல. அவங்க கம்யூனிஸ்ட் கட்சி செய்ய வேண்டிய எந்த வேலையும் செய்வாங்கன்னு எதிர்பார்க்கிறதுங்கிறது தப்பு. அதுதான் இன்னைக்கு அவங்கள பத்தி நம்ம சொல்ல முடியும்.